ஜிடி நாயுடைய வாரிசுகள் அவர்கள் வச்சிருக்க நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஜிடின்னு தான் வச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே நாயுடுன்னு வைக்கலாங்க. அவன் சொந்த பிள்ளைகளுக்கே வந்து அதை பின்னாடி சாதி பின்னோட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லைங்க போது நீங்க என்ன வெங்காயத்துக்கு அந்த பாலத்துல கொண்டு போய் இது பண்றீங்க? அவன் நீங்க பேசுற சாதி ஒழிப்பு டுபாக்கூர் தானே ஆகுது. இப்போ கோபாலசாமி துரைசாமினே வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சரி, வெங்காயம் தெரியாமலே ரெண்டு போட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இப்ப கோபாலசாமி துரைசாமி யாருன்னு பாப்பான்ல, ஒரு போட்டோ வைங்க. இன்னைக்கு டெக்னாலஜி மாறி இருக்குல்ல, நீங்க பாலத்துக்கு வைக்கிறீங்க, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க தான் போட்டிருக்கீங்க. அதையே நீங்களே உங்களுடைய அறிவிப்பை நீங்களே உடைக்கிறீங்க. அவர் அழைக்கப்பட்ட பெயர்ல வைக்கல, அதைத்தான் கேட்க. அப்படிதான் நான் அதே கேள்வி, அந்த நியாயம் எங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? எங்க முத்துராமலிங்க தேவருக்கு பொருந்துமா பொருந்தாதா? இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல பெரியார்னு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அதே ஆந்திராவுக்கு போனா அது பெரியார் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரா மாறுறாரு. ஏன் ஆந்திராவில் போய் நீங்க வந்து பெரியார்னு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை அறிக்கை படிச்சாலே ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கீங்க அப்படின்னு தோணுது. அதாவது இதை கேள்வி கேட்பவர்கள் வந்து அற்பர்களா மூடர்களா? தெலுங்கு சாதினா ஐ லவ் யூங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களுடைய திராவிட ஆட்களுடைய மனநிலை. அப்படிதான் இருக்கு. அரசு வந்து வகுத்திருக்க அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு அம்பேத்கர் ஆகட்டும், அயோத்திதாச பண்டிதர் ஆகட்டும், இப்படியான முக்கியமான தலைவர்களா இருக்கு, அவங்களுடைய பேர்லாம் இல்லையே. ஆமா, அதுல நிறைய பேர்கள் இல்ல. அதாவது இந்த குரூப்ல டூப் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் பேர் இடம்பெற்றால் நீங்க அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பேர் வரணும், ஜெயலலிதா பேர் வரணும், அதோட தவிர்த்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பேர் வரணும். தாமரைங்கிற பேரை விட்டுருக்காங்க. தாமரை பூ தானே. இவ்வளோ பேசுறீங்களா? ஊர் பேர், தெரு பேர், சாதி பேர், எல்லா பேரும் நீக்கணும் அப்படின்லாம் பேசுறீங்கள. முதல்ல அங்கே கட்டப்பட்ட கோயிலுக்கு அந்த காந்தாரி அம்மனை உள்ள கொண்டு போவீங்க. முதல்ல நீங்க சாதி ஒழிப்பு அங்கே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு வாங்க. இவர்கள் குடிக்கிற தண்ணியிலே ஒருத்தன் கலப்பானா? அப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த மக்கள் மீதே இவர்கள் வந்து போட்டார்கள். யாரு? சாதி ஒழிப்பு உருட்டுற திராவிட மாடல், சமூக நீதி பேசுகிற மாடல். பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைங்களுக்கு கழிப்பறையில் ஆரம்பிச்சு அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. அதை செய்யறதுக்கு துப்பு இல்லை. கடல்ல கொண்டு போய் பேனா நட போறேன்ட்டு துளிக்கிட்டு இருக்கீங்க. அடிப்படையில திராவிடவாதிகள், சாதியவாதிகள், அவர்களுக்கு சாதி ஒழிப்பெல்லாம் வந்து முதன்மையான காரணிகள் கிடையாது. நைசா வந்து ஒரு சாதி பெயர்களை மட்டும் நீக்கிட்டு நைசா இன்னொரு பெயர்களை விடுறதுங்கிறது அயோக்கியத்தனமானது. நம்மளுடைய அதனுடைய சாட்சிகள் ஒண்ணுதான், நீச்சி தான். அதுக்கு வந்து கேவலமா முட்டு கொடுக்குறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்ககிட்ட எனக்கு பல கேள்விகள் இருந்தாலும் முதல் கேள்வியா என்னட்டிருந்து உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்க. அதுல என்ன ஜீவோ அப்படின்னு பார்த்தோம்னா, சாதி பெயர்கள் எங்கெங்கெல்லாம் தெருக்கள், கிராமங்கள்ல ஏதோ ஒரு பள்ளிகள்லயோ சாதி பெயர்கள் இருந்ததுன்னா அது மாற்றப்படும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இந்தந்த பெயர்கள்லாம் இந்தந்த பெயர்களுக்கு வைக்கப்படும் அப்படின்றத பரிந்துரைக்கான ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இது உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்து எங்க வர போறீங்க? அதாவது அந்த அறிவிப்பு வந்து வரவேற்புக்குள்ளானது. நல்ல விஷயம். ஊர் பெயர்கள்ல, சாதி பெயர்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே சாதி சூழ் உலகா இருக்கிற போது அது குறைந்தபட்சம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரை. அது சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால அதை வரவேற்கலாம். இல்ல சார், இந்த ஒரு பர்ட்டிகுலர் மூவ் எடுக்கிறது வந்து கை கொடுக்குமா? அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா கிராமங்கள் அடித்தட்டுல போறோம் அப்படின்னா, இந்த ஒரு மாற்றம் என்ன மாரியான மாற்றங்கள உண்டாக்கும்? எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இல்ல என்ன மாரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல? அடிப்படையில பார்த்தீங்கன்னா, சாதி நம்மள சுத்தி இருக்கு. நம்ம வந்து சொல்லிக்கலாம் சாதி இல்ல, இப்பலாம் யார் சார் சாதி பார்க்குறா அப்படின்லாம் நம்ம பேசிக்கலாம். ஆனா சுத்தி எல்லாமே வந்து சாதி ரீதியான நகர்வுகள் தான் இருக்கு. உங்கள சுத்தி எல்லாமே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்திகள்ல முக்கியமான ஒன்றா சாதியும் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே விஷயமா நம்ம சாதிய வேற்றுமைகள் இல்லாம சக மனிதர்களை மனிதர்களாக மதித்து அன்பு பாராட்டுறது அப்படிங்கிறது ஆரோக்கியமானது. அதை நோக்கி ஒரு வளர்ந்த சமூகம், பக்குவப்பட்ட சமூகம் நகரணும். ஆனா அப்படி நகராம இன்னும் தேங்கி நிக்குது அப்படிங்கிறதுல குறிப்பிட்ட மாதிரியான இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிராமப்புற பகுதிகளா இருக்கு. நகரங்கள்ல வந்து அம்பேத்கர் காலனி அப்படிங்கிறது பொதுவான இடமா இருக்கு. ஆனா கிராமங்கள்ல அம்பேத்கர் காலனி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காக வைக்கப்படுற இடமா இருக்கு.
ம், இப்போ ம். அங்க கேள்வி என்னன்னா, ஊர் பெயர்களுக்கு இந்த பெயர்கள் வைக்கும்போதே என்ன பண்றானுங்க, வந்து ஊர் அப்படின்னா அதுக்கு ஒரு பேரு ஒரு தலைவர்கள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுறாங்க. ம். அதே வந்து அட்டவணை பிரிவினர் வசிக்கிற பகுதினா, அங்க இயல்பாகவே வந்து இந்த செட் ப்ராப்பர்ட்டி மாரி சில பெயர்கள வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அம்பேத்கர் அப்படிங்கிறவரு வந்து ஒரு முக்கியமான செட் ப்ராப்பர்ட்டி. ம். அதெல்லாம் உடனே தூக்கி போய் அவங்க வந்து அட்டவணை பிரிவினரா, எஸ்சி பகுதியா அப்படின்னா உடனே வந்து அம்பேத்கர் காலனி அப்படின்னு வச்சிருக்கு. அம்பேத்கர் இல்லன்னா வெறுமனே காலனி. ம், அந்த ஊர் ம், ஏதோ ஒரு ம். பேர் இருக்கும்னு வைங்களேன். ஏதோ ஒரு குளம்ன்னு இருக்கு. ஏதோ ஒரு முத்துக்குளம் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் இருக்குன்னா, இந்த ஊருக்கு வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, அது முத்துக்குளம் காலனி அப்படின்னு வச்சுருவாங்க. இல்ல ம், ம். முத்துக்குளம் சேரி அப்படின்னு வச்சுருவாங்க. இதையெல்லாம் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அத ம். இந்த பேர்கள்ல மாத்திட்டீங்க அப்படிங்கிறனால இங்க சாதி ஒழியுமான்னா, ஒழிய போறது கிடையாது. சாதி ஏன்னா எல்லாமே வந்து இனக்குழு சமூகங்கள். அந்தந்த பகுதிகள்ல இனக்குழுக்கள் அது சேர்ந்தும், பிரிந்தும் அப்படின்னு வாழக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஏன்னா, இந்த மரபு வந்து அந்த மாரியான ஒரு மரபுல இருந்தா வர்றாங்க. நீங்க ஒரு குரங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, எல்லா குரங்குகளும் ஒண்ணு கிடையாது. ம், ஒரு ம். 10 குரங்குகள் இருக்கும். அந்த 10 குரங்குகளுக்கு ஒரு தலைமை இருக்கும். அந்த தலைமையின் பேச்ச கேட்டு தான் இருக்கும். அப்போ இந்த இனக்குழுக்கள் சமூகம்ங்கிறது அது அப்படியே தான் இருக்கு. ம். நம்ம அத வந்து அவங்கட்ட இயல்பா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்த உருவாக்க வேண்டியது அவசியமானது. அதுல இது ஒரு நகர்வு. அது வந்து வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஊருக்கு பிரச்சனை கிடையாது. ம். அட்டவணை பிரிவினர் வசிக்கிற பகுதிகள்ல இருந்து படிச்சு ஒரு பிஇ மாணவன் படிச்சு வர்றான். இல்ல வேற ஒரு படிப்பு படிச்சு வெளிய வர்ற மாணவர்கள், அவங்க சான்றிதழ்லே வந்து ஊர் பெயர்கள்ல அந்த சாதிய குறிக்கக்கூடிய இது இருக்கு. இப்ப அது என்ன ஆகுதுன்னா, அவர்களுக்கு இயல்பாகவே உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்த உருவாக்குது. இன்னொன்னு வேலைக்கு எடுக்கிறவனுக்கு வந்து, அவன் பார்க்கும்போது, ஓ! இவங்க வந்து எஸ்சியா? ம். ஒருத்தங்களுடைய கல்வி தகுதியை, அவங்களுடைய கல்வியிலிருந்து அந்த வேலைக்கான தகுதியா வந்து, கல்வியையும் அவர்களுடைய செயல்பாடையும் வச்சு முடிவு பண்ணணும். ம். ஆனால் அங்க வந்து சாதியும், மதமும் சேர்ந்து வரும்போது, அது அவசியமில்லதா இருக்கு. எதுக்கு அவன் வந்து அந்த சான்றிதழ்ல அத தூக்கி சுமக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பொதுவான ஒரு பெயர்கள் மாற்ற வேண்டியது அவசியமானது. ம். அதே சமயம் வெறுமனே பேர மாத்திட்டா எல்லாம் நடந்துரும். எங்க மூளையில இருக்கு. ம், ம், ம். திங்கிங் வந்து சாதி வந்து நம்ம எல்லாம் வந்து ராமசாமியார் வந்து அடுத்து அடுத்து நம்ம அதில ம், உரையாடலுக்கு ம். அதிகம் நம்ம போவோம். அவரு சொல் பேச்ச கேட்டு நம்ம எல்லாரும் வந்து பேருக்கு பின்னாடி அந்த வாலா தொக்கி நின்னு அந்த பேர்கள் எல்லாம் சாதி பேர்கள் எல்லாம் விட்டோம். ஆனா இல்லன்னா எல்லாருமே வந்து மனதுக்குள்ள வந்து சாதியை வந்து இல்ல தூக்கி சுமக்க அதுக்கு ஒரு ஆரம்பிச்சோம். சின்ன முன்னெடுப்பு தான் இந்த ஒரு மாற்றமா இருக்குமா? மாற்றத்துக்கு ஒரு சின்ன முன்னேற்பாடுன்ற மாரி கூட எடுத்துக்கலாம்ல இல்ல இந்த அது ஒரு சின்ன நகர்வு தான். நம்ம ம், அத ம், வந்து ம். குறை சொல்லல. ம், ம், இது ம். ஒரு ஓகே. இது பல வழிகள்ல இது ஒரு இது ஒரு வழி வழி. அப்படிங்கிறதுனால நம்ம அத வரவேற்கலாம் ம், அப்படின்னு ம், நான் ம். நினைக்கிறேன். அதுல முக்கியமா வந்து அ இந்த காலனி அப்படிங்கிற பேரெல்லாம் நீக்கிறதுக்கு ஆ ஒரு ஜியோ ஜீவோ போட்டிருந்தாங்க. போட்டிருந்தாங்க. ஆமா. ஆமா. அது வந்து வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா பெருவாரியா பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல காலனிங்கிறது இயல்பான இருக்கு. ம், இந்த இந்த காலனி, அந்த காலனின்னு ரொம்ப இயல்பா இருக்கு. அதுல எந்த இது இல்ல. ம். ஆனா கிராமப்புறங்கள்ல இருந்து வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க காலனி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அட்டவணை பிரிவினர் வசிக்கிற பகுதியா மாறி போகுது. ம், ம், அது ம். வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அது வந்து ஒரு உளவியல் ரீதியாக வந்து ஒரு தாழ்வான நிலையை அது குறிக்குது ம், ம், அப்படிங்கும் ம். பட்சத்தில, அத நீக்க வேண்டியது அவசியமானது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் சமூகங்கள்ல வரலாறு நெடுக வந்து சேரி அப்படிங்கிறது வந்து தாழ்வான பெயர் கிடையாது. ம். சேரி அப்படிங்கிறது பொதுவாக பொது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ம். பகுதிகளுக்கு சேரி அப்படிங்கிறது பெயர். ஆனா அது பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் காலத்து அந்த கல்வெட்டுகள்ல பார்த்தீங்கன்னா, பார்ப்பனச்சேரி, ம். பெரும்பறச்சேரி, யவனச்சேரி, ம். அ தீண்டார்சேரி இப்படின்னு ஏகப்பட்ட சேரிகள் இருக்கு. இந்த தீண்டார்சேரிங்கிறது இந்த சமூகங்கள்ல ஒதுக்கப்பட்டவங்க கிடையாது. ம். அவர்கள் வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள், ம், இந்த ம், மாதிரியான ம், தொற்று நோய் ம். பரவக்கூடியவர்கள், அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் அந்த பெயர். ஏன்னா இங்க வந்து இன்னொரு பகுதி வந்து பெரும்பறச்சேரின்னு ஒரு பேர் இருக்கு. ம், ம். யவனச்சேரின்னு இருக்கு. ம். பார்ப்பனர் சேரின்னு இருக்கு. ம். இப்போ பார்ப்பனர்ன்னு நீங்க சொல்ற இப்போ இந்த பிராமணர்கள் வசிக்கிற பகுதி அன்றைக்கு சேரி தான் அது. ம். அப்படிங்கும்போது அது அன்றைக்கு இயல்பான ஆனா மொழி. இன்றைக்கு வந்து அந்த சேரின்ற வேர்ட கேட்டாலே குறிப்பிட்ட சமுதாய குறிப்பிட்ட மக்கள ஆ வந்து தாக்குற மாரி குறிப்பிட்ட தானே பகுதி இருக்கு. ம். ம ம குடிசை பகுதியைச் சார்ந்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட ம், சமூக ம், மக்கள் ம். வசிக்கிற பகுதிக்கு அத வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப நம்ம இங்க வேளச்சேரி இருக்கு, ம். கூடுவாஞ்சேரி இருக்கு, அப்படின்னு ஏகப்பட்ட ம், 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 இது ம். நகர்ப்புறங்கள்ல மாறும்போது, நகரமயமாக்கல் ஆகும்போது அந்த சேரிங்கிற பேரு பெரிதா தெர்ல. ம். ஆனால் கிராமப்புறங்கள்ல அந்த சேரிங்கிற பேரு குறிப்பிட்ட பகுதியினர் வசிக்கிற பகுதியா ம். மாறிருது. அப்படிங்கும்போது அதையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ம், ம். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இத வந்து ஒருத்தர் வந்து நீண்ட நாட்களா அலைந்தார். அவர் பேரு வந்து எஸ்வி ராஜாமணிங்கிற ஒரு ஆனைக்குளம் பஞ்சாயத்து வார்டு மெம்பர். ம். அவரு அவரு இந்த விஷயத்த வந்து அவர்கள் ஊருடைய பேர வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த மாரி பின்னாடி சேரிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத மாத்தணுங்கிறதுக்காக அவர் அலைந்து ம். அவரு ஏகப்பட்ட இடங்கள்ல மனுக்கள் குடுத்து, அந்த மனு வந்து கடைசியாக இங்க தமிழ்நாட்டுல முக்கியமான ஆ, ஆ, அதிகாரிக்கு ஆ. போயி,
அவர்கள் மூலமாக இந்த முன்னெடுப்பு நடந்தது அந்த அப்படின்னு ஒரு படிச்சிருக்கேன். கிராமத்துக்கு அந்த ஒரு கிராமத்துக்கான மாற்றம் வந்து இப்ப தமிழகத்துக்கு ஆமா. ஒட்டுமொத்த மொத்தமா வந்து அவர் தமிழகத்துக்கான எடுத்த முன்னெடுப்பு ஆ, வந்து ஆ. இன்னைக்கு பலருக்கும் வந்து பயனுள்ளதா மாறியிருக்கு. ம், ம், அது ம், ம். சம்மந்தப்பட்டவர்கள் அநேகமா துணை முதல்வர் ம். உதயநிதி அவர்கள் கனவலத்துக்கு போனதாக சொன்னாரு. அந்த அவர் ம், எழுதியிருக்காரு. ம், ம், அவரோட ம். பதிவு படிச்சேன். அப்போ அவரு யாரோ ஒருத்தங்க இந்த மாரி ஒரு முன்னெடுப்பு செய்றாங்க. அது அவர்களுக்கு வந்து ம், மொத்தமா ம். வந்து இந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு ம், ம். அப்படிங்கிறதுனால அத வரவேற்கலாம். இல்ல சார், இந்த நகர்வு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான வழி வகுத்தாலும், இந்த அரசு வந்து வகுத்திருக்க அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு அம்பேத்கர் ஆகட்டும், ம். அயோத்திதாச பண்டிதர் ஆகட்டும், இப்படியான முக்கியமான தலைவர்களா இருக்கு. அவங்களுடைய பெயர்லாம் இல்லையே! ஆமா. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆமா. அதுல நெறைய பேர்கள் இல்ல. ஆ. அதாவது இந்த குரூப்ல டூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ம், ம். அந்த மாரி இந்த குரூப்ல நல்ல நல்ல பெயர்கள்ல சில குரூப்ப டூப்பு பேரும் நுழைஞ்சிட்டு. அதுல ம், ம், கலைஞர்னு ம். ஒரு பேர நீங்க ம், ம், கவனிச்சிருப்பீங்க. ம். முக்கியமான அவ்வளோ பெரிய தலைவர்கள் பெயர்கள்லாம் அதுல விடுபட்டிருக்கு. கலைஞர் பெயர் ஏன் அங்க இடம் பெற்றது? ம். அப்படிங்கிற கேள்வி எழுதுல்ல. கலைஞர் பெயர் இடம் பெற்றால், நீங்க அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பெயர் வரணும். ஜெயலலிதா ம். பேர் வரணும். அதோட தவிர்த்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பேர் வரணும். ம். வ நெறைய பெயர்கள் நான் அத ம், இது ம், பண்ணேன். ம், அதுல வந்து ம். ஒரு இந்த பேர் கூட விட்டுருக்காங்க. தாமரை ம். தாமரைங்கிற பேர ம், விட்டுருக்காங்க. ம். தாமரை பூ தானே. ம். அவன் பிஜேபிக்காரன் பாஜக வந்துருங்கனால, அவர்கள் அதோடைய சின்னமா இருக்கிறனால, ம், நம்ம ம். தாமரை ஏன் புறக்கணிக்கணும்? இப்ப ம். திமுகவோட சின்னம் சூரியன் அப்படிங்கிறனால, நம்ம சூரியன பார்க்கவே மாட்டோம் ம், ம், அப்படின்னு ம். சொல்ல முடியுமா? முடியாது. இயற்கையான பொருள்களுடைய அடையாளங்களை, அது பொதுவான அடையாளங்களை அப்படி பார்க்கிறது தானே ம், சரியா ம், இருக்கும். ம். அதுல இந்த மாரியான பெயர்கள் விடுபட்டது தவறு. என்ன கேட்டால் இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற பெயர வந்து அம்பேத்கர், அயோத்திதாசரோ, ரெட்டைமலை சீனிவாசன் அல்லது ம். குறிப்பிட்ட அட்டவணை பிரிவினருக்கான அடையாளமாக சொல்லப்பட அந்த பெயர்கள்லாம் இருக்குல்ல, அந்த பெயர்கள்லாம் அந்த மக்கள் வசிக்கிற பகுதிக்கு வைக்கக்கூடாது. ம். அந்த பெயர்களை ஊர் புறங்களுக்கு வைக்க வேண்டும். ம், பொதுவான ம். நகரங்களுக்கு வைக்க வேண்டும். அத கொண்டு போய் வந்து நீங்க அந்த பகுதி மக்கள் வசிக்கிற பகுதி மக்களுக்கு வைக்கிறது அப்படிங்கிறது மீண்டும், மீண்டும் அந்த சாதியை அந்த மக்களுக்கு கடத்துறது தான் அது. அம்பேத்கர் காலனி அப்படின்னா, இயல்பா அம்பேத்கர் காலனி அந்த பகுதியில வசிக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்கு வருதில்ல. ம். அத நீங்க எப்படி உடைக்க முடியும்? அத எல்லாருக்கும் வைங்க. பொதுவான பெயரா மாத்துங்க. இப்ப அம்பேத்கர் அவர்களை என என நான் அம்பேத்கரை வாசித்த வரைக்கும், ம், ம். அம்பேத்கரை அவர் ஒரு இன்டலெக்சுவல். ம். அவரு உலக அளவுல போற்றக்கூடிய அந்த முதல் 10 வரிசையில வரக்கூடிய ஒரு பெரும் அறிவு ஜீவி அவரு. அவரை ஒரு உலக நாயகனா தான் நம்ம அவர ம், பார்க்கணும். ம். ஆனா, அவர வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களுக்கான அடையாளமாக சித்தரிப்பதே அயோக்கியத்தனமானது. அப்படிதான் ஒரு தேசிய தலைவர ஒரு சமுதாய தலைவரா ம். மாற்றமைக்கிற மாரி இப்ப ஒரு கட்டமைப்பு வந்திருக்கு. ம். அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாரியே இப்ப இந்த லிஸ்ட்டும் வந்திருக்குல்ல ஆமா. சார். இத நம்ம எப்படி இல்ல எடுத்துக்கிறது? அதான் அது தவிர்க்க தான் செய்யணும். ம், ம். அத வந்து நீங்க உடைக்க தான் செய்யணும். அத ம், ம். உடைக்கிறதுக்கு வந்து அதுல முழுமையாக, தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருந்தா அத செய்ய முடியும். ம். இங்க அந்த சிந்தனைலாம் கிடையாது. இங்க சந்திக்க வருபவர்களை "கவுடாவா?" அப்படின்னு கேட்கிற ம், ம், ஆட்சியாளர்கள் ம், இருக்காங்க. ம். அப்படிங்கும்போது உங்கட்ட அது கிடையாது. இவர்கள் சாதியவாதிகள் தான். ம், ம். அடிப்படையில திராவிடவாதிகள், அவர்கள் சாதிய பற்று கொண்டவர்கள் தான் சாதியவாதிகள். அவர்களுக்கு சாதி ஒழிப்பெல்லாம் வந்து முதன்மையான காரணிகள் கிடையாது. ம், ம். அவர்கள பொறுத்தவரைக்கும் ஆ பிராமணர்களிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றி இடைநிலை அடுத்த நிலை சாதியினரிடம் கொண்டு போணும் அப்படிங்கிறது தான் ம், நோக்கமே ம். ஒழிய, இங்க சாதி ஒழிப்பு கிடையாது. அதுக்காக எல்லாரையுமே வந்து பார்ப்பனர், பார்ப்பனர் அல்லாதோர் அப்படிங்கிற மாரியான ஒரு தோற்றத்தை ம், உருவாக்குனாங்க. ம். ஆனா அது வந்து பொய்யாயிடுச்சு. ம், ம், ம். அப்படியான உங்களுக்கு நோக்கம் முழுமையாக சாதி ஒழிப்பு இருந்திருந்தால், நீங்க இந்த அடுத்து வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க அத நோக்கி நகர்ந்திருக்கணும். இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு வந்து சாதி வெறி களமா தான் இருக்கு. ம். அப்படிங்கும்போது ஒரு புண்ணு இருக்குன்னா, புண்ணு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டு, புண்ணுக்கு மருந்து தான் போடணும். புண்ணுக்கு லிப்ஸ்டிக் அடிக்கக்கூடாது. ம். அப்படிங்கும்போது, நீ அரசு ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை வேண்டும். வெறுமனே இதெல்லாம் வந்து சும்மா மீடியால அட்டென்ஷனுக்காக உருவாக்கக்கூடிய ம், ம், விஷயங்களே ம். தவிர்த்து, மத்தபடி இவர்களுக்கு சாதி ஒழிப்பு இருக்கிறதாக நான் நம்பவில்லை. முதல்ல சாதியை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தமானது. ம். நம்ம அத வந்து ஆய்வு பண்ணி பார்த்தால், சாதியை ஒழிக்க முடியாது. சாதியை ஒழிக்க முடியாததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பதும், சாதி ரீதியாக பின்தள்ளப்பட்ட மக்களை கைதூக்கி விடுறதுக்காக கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடும் ஒரு காரணியா இருக்கு. இப்படி நான் சொன்ன உடனே பாலா சங்கி ம், அப்படிங்கிற ம், ம், ம். அப்படின்னு அப்படி பேசுவாங்க. அப்படிலாம் இல்ல. இடஒதுக்கீடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசியமானா அவசியம். கை ம். தூக்கி விடுறதுக்காக ஒரு கிணத்துல விழுந்து கிடக்கிறவங்களுக்கு 50 அடியில இருக்கவங்களுக்கு 50 அடி கயிறு, 100 அடியில இருக்கவங்களுக்கு 100 அடி கயிறு போட்டு தூக்கி விடுற மாதிரி, அது ஒரு பயன்பாட்டுக்கானது தான். ஆனால் என்ன ஆயிப்போச்சுன்னா, நல்ல விஷயங்கள்ல சில கெடுதல் இருக்கிற மாரி, இன்னைக்கு சாதி வந்து மறந்து போற சூழல் இருந்தாலும் கூட, இந்த ம். கோட்டா சிஸ்டம் வந்து எங்க சாதிக்கு இவ்வளோ வேணும்ப்பா, எங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற இதாகும்போது அது ஆர்கனைஸ்ட் ஆகுது. மேலும் இறுகுது. இந்த கோணத்துல இவங்க வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ம், ம். இத வந்து கண்ண கட்டுன குதிரை மாரி ஒரே பகல்ல சாதி ஒழிப்பு அப்படி மாரி பேசுவாங்க.
சாதி ஒழிப்பு அவ்வளோ எளிதான சாத்தியம் கிடையாது. நீங்க ம். சாதிய சமத்துவத்தை உருவாக்கலாம். உன்ன வந்து நான் டீஸ் பண்ண மாட்டேன். என்ன டீஸ் பண்ணக்கூடாது. ம். அப்படிங்கிற எண்ணத்த உருவாக்கலாம். ம். நான் உன்ன மதிக்கிறேன்ப்பா, நீ என்ன மதிக்கணும். அவ்வளோதான். நீ வணக்கம் சொன்னா நானும் வணக்கம் சொல்லுவேன். நீ ஏலன்னு சொன்னா நானும் ஏலன்னு சொல்லுவேன். இந்த நிலை உருவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இருப்பான். ம். இப்ப ம். ஒரு ம். அடி விழுதுன்னா, பதிலுக்கு 2 அடி விழுந்துச்சுன்னு வைங்களேன், ம். ம். எதிர்ல கைய ஓங்குறவன்னு அர்த்தம். அத செய்யாத வரைக்கும் இது மீண்டும் மீண்டும் ஆதிக்க மனநிலை இருக்கும். அடிமை மனநிலை இருக்கும். இங்க வந்து என்னன்னா, ஒருத்தங்களை வந்து குறிப்பிட்டவர்களை வந்து அடிமை மனநிலைக்கு அவர்களை தள்ளுவது. இங்க யார் தள்ளணும்னு நினைக்கிறாங்க? அதாவது அரசு வந்து நடுநிலைமையா இருந்து செயல்படுது அப்படின்றீங்க. யார் பக்கம் இருந்து இல்ல அரசு செயல்படுது? நடுநிலைமையாலாம் இருக்காது. முதல்ல இந்த நடுநிலைமைங்கிறதே போலியானது. டுபாக்கூரானது. ம். ம். நடுநிலைமைங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. கமல் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளு. ம். மையம்ன்ட்டு. ம். அது ம். பணத்துக்கு வேணா நடுநிலையா இருக்கலாம். வாழ்றதுக்கு நடுநிலை இருக்க முடியாது. எவன் பாதிக்கப்பட்டானோ அவன் பக்கம் தான் இருக்கணும். ம். அது எவர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி. ம். அது யார் வந்து அட்டவணை பிரிவு பாதிக்கப்பட்டாலும் சரி, இடைநிலை சாதியினர் பாதிக்கப்பட்டாலும் சரி, பாதிக்கப்படுபவன் பக்கம் நியாயம் இருந்தால் அவன் பக்கம் தான் நிக்கணும். ம். அது சும்மா வந்து நாங்க இல்லங்க பொதுவா நான் நடுநிலையா நிக்கிறேன் அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து ம். அது ம். போலியானது. அதனால வந்து அரசு நடுநிலையா இருக்காது. அரசுக்கு வந்து இந்த சாதிய செட்டப் இருக்கணும். அதுவும் குறிப்பாக திராவிட அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு இந்த சாதி தான் வந்து முதலீடுங்க. ம். அவர்கள் பேசுறதெல்லாம் சும்மா டுபாக்கூரானது. சாதி ஒழிப்பு அதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு 10 இன்டெலெக்சுவல் வச்சிருப்பாங்க. இந்த கருத்து கந்தசாமிகள், எழுத்தாளர்கள் அப்படின்னு அவங்களுடைய கிளை கம்பெனிகள வச்சிருப்பாங்க. அவர்கள் அப்பப்போ 4 உருட்டிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய, மத்தபடி ஆட்சியாளர்களுக்கு சாதி ஒழிப்புலாம் கிடையாது. சாதியாகத்தான் வந்து சங்கங்கள் கட்டமைக்கப்படும். இந்த சாதி சங்கங்கள் தான் இவர்களுக்கு வாக்காளர்கள். இந்த சங்கங்கள் நீங்க வந்து எவ்வளோ பாஜக ஒழிப்போம் அப்படி இப்படின்னு ம். பேசுவாங்கல்ல. ம். சாதிய ஒழிப்புன்ட்டு பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். ஊர்ல போய் பேச சொல்லுங்களேன். அந்த சாதி சங்கங்கள்ட்ட போய் பேச சொல்லுங்களேன். பேச மாட்டாய்ங்க. அந்த முதலீடு அத ஏன் அவ்வளோ எதுக்கு என்னன்ன வேங்கை வயல் பிரச்சனை இவ்வளோ வந்துச்சுல்ல. ம். அந்த பயலுக கலந்த எவனே இவனுங்க தெரியும். அந்த விஷயத்துல வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு தெரியாதனால, ம். ம். இவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களே வந்து குற்றவாளிகளா மாற்றுறதுக்கான வேலைய செஞ்சுப்புட்டாய்ங்க. ம். ம். எவனாவது அவன் குடிக்கிற தண்ணீல மலத்த கலந்து குடிப்பானாங்க? அத குடிச்சிட்டு யாரோ ஒருத்தங்கள பழி வாங்குறதுக்கு, அவங்க பழி வாங்குறவங்க கடலுல வேணா கலப்பாங்களே ம். ஒழிய, ம். இவர்கள் குடிக்கிற தண்ணீல ஒருத்தன் கலப்பானா? அப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த மக்கள் மீதே இவர்கள் வந்து போட்டார்கள். யாரு? சாதி ஒழிப்பு உருட்டுற திராவிட மாடல், சமூக ம். நீதி ம். பேசுற ம். மாடல். அதுல அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன? அவர்கள் அந்த குடித்து அந்த உடல்நலம் சரியில்லாம போகும்போது, மருத்துவர்ட்ட போகும்போது, "உங்களுடைய குடிநீர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு" அப்படின்னு ஆய்வு பண்ணி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தொட்டில ஏறி பார்த்த பிறகு தான், அங்க வந்து இந்த மலம் கலந்திருக்கிறது தெரியுது. ஆனால் என்ன ஆகுது, இவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப, அங்க பாதிக்கப்பட்ட மக்கள்ல அம்மாவும், பையனும் பேசுறாங்க. என்ன சலுகை குடுத்தாலும் சரி, என்ன குடுத்தாலும் சரி, என்ன ப கொ அடிச்சாலும், உதைச்சாலும் "ஒத்துக்க கூடாதுய்யா" அப்படின்னு அந்த அம்மா அவங்க பையன்ட்ட சொல்றத கட் பண்ணி ம். ஒத்துக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும் இவர்களுடைய ஐடி விங் வந்து ரிலீஸ் பண்ணுது. ம். ம். அப்படி என்ன தோற்றத்தை உருவாக்குறாங்க? இவர்கள் தான் கலந்தார்கள். இவர்கள் தான் ஒத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குறாங்க. எவ்வளோ ம். கேவலமானவர்கள். பாஜக ஆள்ற சங்கிகள் தேசத்துல கூட அந்த மாநிலங்கள்ல கூட இவ்வளோ கேவலமான செயல் நடக்காது. ஆனா ம். இவ்வளோ கேவலமான செயலை செஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம நாங்க சாதி ஒழிப்பு பேசுறோம்ன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் திராவிட மாடல் நடிகர்களுடைய ஆட்சி. ம். ம். சார் தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறப்போ, இந்த அரசாணை வெளியான ஒரு அடுத்த நாளே வந்து என்னன்னா, கோவையில ஒரு மேம்பாலம், அதாவது தமிழகத்திலே நீண்ட மேம்பாலம் திறக்குறாங்க. அதற்கு பெயர் வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி, அதாவது கோபாலசாமி, துரைசாமி அ அவருடைய முழு பெயர வைக்கிறாங்க. அவர வந்து பெரும்பாலும் எப்படி அழைக்கப்பட்டாரோ, நமக்கு தெரியும். ம். குறிப்பிட்ட ஆட்கள வந்து இந்த பேர் சொன்னா தான் இவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். சரி. அந்த பண்ருட்டி ராமச்சந்திரன். இப்படி அவங்களுக்கு அடைமொழி இருக்கும். அந்த மாரி இவரு ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. சரி. இப்படியான அடைமொழி அவர் எப்படி அழைக்கப்பட்டாரோ, அந்த பேர வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனா, இது எப்படி பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா, நேத்து தான் நீங்க சாதி பேர இது பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நாயுடுன்னு நீங்களே போய் வைக்கிறீங்க. ஓ! அதான் 2 நாள் இடைவெளியில இடைவெளியில. 2 நாள் இடைவெளியில திராவிட மாடலுடைய சாதி ஒழிப்பு அதுதான், அதுதான். முகம் வந்து கரைஞ்சு, அது வந்து மானக்கேடா போச்சு. அதுதான். அதுக்கு கேவலம் இல்லாம நீங்க கேட்ட கேள்விக்கு, கேவலம் இல்லாம வந்து கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம, மானமிகு ஆசிரியர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு, அவரே அவருக்கு வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டு தமிழின தலைவர்ங்கிறத வேற சேர்த்துக்கிட்டு, அவரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கை படிச்சாலே ஏன் இவ்ளோ கேவலமா இருக்கீங்க அப்படின்னு தோணுது. அதாவது இத கேள்வி கேட்பவர்கள் வந்து அற்பர்களா, மூடர்களா? ம். அப்படி ஒரு இத வச்சு என்ன கேள்வி கேட்கிறோம்? "ஏம்பா கோபால்சாமி, துரைசாமி அப்படிங்கிறது அவருடைய பேரு. ம். அவரு பேருக்கு முன்னாடி நாயுடுங்கிறது சேர்த்தது ஏன்? நீங்க பாலத்துக்கு வைக்கிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க தான் போட்டிருக்கீங்க. அதையே நீங்களே உங்களுடைய அறிவிப்பை நீங்களே உடைக்கிறீங்க.
ம். நீங்களே அத வந்து எதிர்க்கிறீங்கன்னா, அப்போ ஊர்ல இருக்கிறவன் சாதி வெறியன் என்ன செய்வான்? இல்ல ஒரு சார். அரசு இப்ப அது நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு கடை வச்சிருக்கேன் சார். ம். எனக்குன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கேன். நான் ஜிடி நாயுடுன்னு வச்சா, சரி என் சொந்த சொத்து நான் என் காம்ப்ளெக்ஸ்ல வச்சுட்டேங்கிறது எனக்கு நியாயம். ஆனால் ஒரு அரசு கட்டிய மேம்பாலம், அந்த மேம்பாலத்துக்கு நீங்க பேர் இப்படி வைக்கிறீங்க இல்ல அப்படின்னா, சார். இப்போ கோபாலசாமி, துரைசாமின்னே வைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சரி அந்த வெங்காயம் பக்கம் தெரியாமலே 2 போட்டு தெரியலையே! என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். இப்ப கோபால்சாமி, துரைசாமி யாருன்னு பார்ப்பான்ல. ஒரு போட்டோ வைங்க. இன்னைக்கு டெக்னாலஜி மாறி இருக்குல்ல. ம். எவ்வளோங்க கல்வெட்டுலே முகத்த வைக்க முடியுது. சரியா? ம். ம். அதில வச்சுட்டு போங்க. என்ன வந்து அப்படியே நீங்க வந்து இப்ப ஜிடி நாயுடு அப்படின்னா தான் வந்து தெரியுமா? நான் என்ன கேட்கிறேன், ம். ஈவே ராமசாமி நாயுடு அல்லது ஈவே ராமசாமி நாயக்கர். ம். சரிதானே? அவரு வந்து பேருக்கு முன்னாடி சாதிய நீக்கணும்னாரு. ம். அதனால அவரு வந்து எப்படி மாறுனாரு? ஈவே ராமசாமியார்ன்னு மாறுனாரு. ம். சரிங்களா? இல்லன்னா அவருக்கு அந்த பேரு அப்படி சொல்றதுக்கு இதாகி போய் என்ன பண்ணாங்க, இங்க உள்ள மக்கள் தான் வந்து பெண்கள் தான் குறிப்பாக வந்து ஆ குறிப்பாக அட்டவணை பிரிவை சேர்ந்த பெண்கள் ஒருத்தங்க ம். தான் ம். வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து தந்தை பெரியார்ன்னு இவருக்கு ஒரு பட்டத்த குடுக்குறாங்க. ம். சரியா? அதன் பிறகு இவரு பெரியாரா மாறுறாருல்ல. அத மாரி மாத்திட்டு போங்க. கொஞ்ச நாள் தானங்க. ம். கொஞ்ச ம். நாள் ஒரு 1 மாசம் ஆகுமா? 1 வருஷம் ஆகுமா? சரி தெரியாம விட்டு ஒரு புரட்சி எப்படி நடக்கும்? அப்போன்னா நீங்க இயல்பாக இங்க சாதி இருக்குல்ல. ம். அந்த வெங்காயத்த மாத்த வேண்டிய அவசியத்துக்கு எதுக்கு இப்ப நீங்க வந்து ஜீவெல்லாம் போடுறீங்க? ம். இப்போ ஜிடி கோபால்சாமி, துரைசாமி நாயுடு பேர மாத்த முடியாது. ஜிடி நாயுடுன்னு சொன்னா தான் தெரியும்னு சொல்றீங்கன்னா, ம். இங்க ஊர்ல இங்க இயல்பாக சாதி இருக்குல்ல. ம். அத மாத்ததுக்கு ஏன் துடிக்கிறீங்க நீங்க? அப்படியே விட்டுட்டு போ வேண்டியது தானே. இப்ப ம். எங்க முத்துராமலிங்க தேவருக்கு நீங்க வந்து முத்துராமலிங்கனார்ன்னு போடுறீங்க. ம். எங்க சிதம்பரனார வந்து சிதம்பரம் பிள்ளைய நீங்க வந்து என்ன பண்றீங்க? சிதம்பரனார்ன்னு சிதம்பரம் போடுறீங்க. நாயுடு. இந்த வெங்காயம்லாம் மாத்த தெரியுதுல்ல. எங்க ஆளு அப்படித்தானே தெரிஞ்சாரு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அப்படிதானே தெரிஞ்சாரு. முத்துராமலிங்க தேவர் தானே தெரியும். ம். ஏன் நீங்க அத மட்டும் மாத்த முடிஞ்சுச்சு? அது எப்படி வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து மாத்தணும்னா வந்து தெலுங்கு ஆட்களுடைய பேர்கள்ல மட்டும் கரெக்ட்டா வந்து சாதி பேர் வந்து வச்சிடுறீங்க எப்படி? ம். அ தமிழர்கள் பேர்னா எளிதா மாத்திற முடியுது. இப்ப நம்ம சாதி இல்ல ஆதரிக்கிற நோக்கம் பாடல் கிடையாது. புத்தகங்கள்லயே முத்துலட்சுமி ரெட்டி அ அப்படின்றத டாக்டர் முத்துலட்சுமின்னு மாத்திருக்காங்க. இப்படியான மாத்துறீங்கல்ல. முன்னெடுப்புகள் சரி எடுத்திருக்காங்க. அப்ப அது வந்து பாடப்புத்தகத்துல இப்போ இப்படி நம்மள மாரி ஆள்கள்லாம் விமர்சனம் வச்ச பிறகு செய்றாங்க. ம். ம். அதுக்கு முன்னாடி அப்படிதான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் வந்து நீங்க அரசு நிகழ்வுகள்ல சாதி பேரோட தான் இருக்கு. ம். நீங்க வந்து அவ்வளோ எதுக்கு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர்ற வெங்கைய நாயுடுவ வந்து என்ன போட்டீங்க? வெங்கைய நாயுடுன்னு தான் போட்டீங்க. வெங்கையார்ன்னு போடுங்க. ம். துணை ஜனாதிபதி வெங்கையான்னு போடுங்க. நீங்க தான் ஜாதி ஒழிப்பு புலிகளாச்சேப்பா. செய்யுங்க அப்படி. அது என்ன வந்து உங்களுக்கு நைஸா வந்து உங்க இனத்தார்ன்னோனே மறந்து போயிருது. சாதி அத நீக்கணுங்கிறது மறந்து போயிருது. தமிழர்னா கரெக்ட்டா நீக்கிர்றீங்க. ம். அப்போ இதுக்கு பின்னாடி இருப்பது என்னன்னா, திராவிடம் தமிழர்களுக்கு இடையிலான மோதல் தான். திராவிடம் தமிழர்களுக்கானது அல்ல. அப்படிங்கிற விழிப்புணர்வு தமிழர்களுக்கு வந்துடுச்சு. ம். அப்படிங்கும்போது திராவிடர்களுக்கு வந்து அது பதட்டமாகுது. அப்போ தங்களுடைய அடையாளங்களை அங்கங்க நிறுவுறாங்க. ம். ஏன் ஊரெல்லாம் கொண்டு போய் வந்து கலைஞர் கருணாநிதி வளைவு, கலைஞர் கருணாநிதி பஸ் ஸ்டாண்டுன்னு சுத்தி சுத்தி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியிலே இவர்கள் வந்து தங்களுடைய அடையாளத்தை வந்து நிறுவிறணும்னு பார்க்குறாங்க. ம். ஆங்கங்க. இப்ப இனிமே வர வாய்ப்பில்ல வந்தாலும் முடியுமா? முடியாதான்னு தெரியாது. அதுக்குள்ள எங்கெல்லாம் பண்ணலாம்? கடல்ல கூட விடமாட்டுக்காய்ங்க. கடல்ல கூட நாங்க வந்து பேய் பானா நட்டுப்புடும் அப்படின்னு இருக்காங்க. ம். சீமான் போட்டு இறங்கி போட்டு அடிச்ச உடனே, அது பின் வாங்கி நிறுத்தியிருக்காங்க. நான் பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைங்களுக்கு கழிப்பறையில ஆரம்பிச்சு எ அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. அத செய்றதுக்கு துப்பு இல்ல. கடல்ல கொண்டு போய் பேனா நட போறேன்ட்டு துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற கேள்வி எழுந்த உடனே அத பின்வாங்குறீங்கல்ல. ம். இப்ப ஜிடி நாயுடுவ வந்து கோபால்சாமி, துரைசாமின்னு வச்சுட்டா என்ன சார் ஆயிரப்போகுது? ஏதோ இப்போ வானம் இடிஞ்சு விழுந்துருமா? அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருமா? இல்ல பொதுவான பெயர். அவர் அழைக்கப்பட்ட பெயர்ல இல்ல வைக்கிறாங்க அதத்தான் அப்படின்னு கேட்கிறேன். ஒரு இத அப்படிதான் நான் முன்வைக்கிறாங்க. அதே கேள்வி அந்த நியாயம் எங்களுக்கு பொருந்துமா? பொருந்தாதா? எங்க முத்துராமலிங்க தேவருக்கு பொருந்துமா? பொருந்தாதா? எங்க முத்துராமலிங்க தேவர ஏன் நீங்க வந்து முத்துராமலிங்கனார்ன்னு வச்சீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு நியாயம் இருக்கா? இல்லையா? அத மாத்தும்போது இத மாத்துங்க. ம். ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கும். கோபால்சாமி, துரைசாமி இவ்வளோ நாளு இப்ப தெரியலங்க. ஜிடி நாயுடுன்ட்டு. ம். ம். இப்போ வந்து கோபால்சாமி, துரைசாமி தான் ஒரு முழு பெயரு அப்படின்னு வைங்க. அதுல ஒரு போட்டோ வைங்க. கல்வெட்டுல புகைப்படமா வைங்க. ஓ! இவர் தான் வந்து கோபால்சாமி, துரைசாமி. அட இவர் தான் பேர் தானே ஜிடி நாயுடு தெரிஞ்சுட்டு ம். போறாங்க. ம். இப்ப உங்களுக்கு நோக்கம் பாலம் தானே. பாலம் தான் முக்கியம். ஜிடி நாயுடு ஜிடி. ம். பேரு ம். முக்கியம் கிடையாது. எங்களுக்கு பாலம் தான். மக்களுக்கு பயன்பாடு பாலம் தான். சரியா? நீங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் நீங்கள் தமிழர்களை ஆண்டீர்கள் அப்படிங்கிறத நிறுவுறதுக்காக அங்கங்க வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் நீங்க இந்த பெயர்கள பதிவு பண்றீங்க. அதான் அடிப்படையில இருக்கிற விஷயம். சார் இந்த இடத்துல எனக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னா, திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து ஒரு முன்னாடி ஒரு ம். நிகழ்ச்சியில வந்து அதாவது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில சரியா எனக்கு 2020 அந்த 21, 22 அந்த மாரி ஏதோ அந்த டைம்ல ஒரு நிகழ்ச்சியில ஆந்திரால போய் பேசினாரா? ஆந்திரால ம். ஆந்திரால வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ரெட்டி, நாயுடு சமுதாயங்கள்னால தான் கோவை வந்து ஒரு நகரமா ஆமா. பெரும்
நகரமா உருவெடுத்துச்சு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இது பண்றாங்க. அப்போ இது எப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கிறது சார் இங்க? இல்ல அதத்தான் சொல்றேன். ம். இவர்கள் சாதி ஒழிப்பு பேசுறாங்கல்ல. அவங்க கட்சி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள்லாம் வந்து சாதி சங்க கூட்டங்கள்ல நடந்துக்கிறாங்க. நீ வந்தன்னா தலைமைச் செயலகத்துக்கு வந்தோனே, "நம்ம ஆளு" அப்படின்னு சாதிய சொல்லி அவரு குறிப்பிடுறாரு. ம், ம். நம்ம ஆளுன்னு சொன்னா போதும், வேலை நடக்கும் ம், அப்படின்னு ம். சொல்றாங்க. இது என்ன மாதிரியான இத குடுக்கும் பொதுமக்கள்ட்ட? தமிழர்கள் வந்து அடிப்படையில தமிழர்கள் அ நல்ல விஷயங்கள் யாரு சொன்னாலும், எவர் சொல்றாருன்னு பார்க்க மாட்டாங்க. ம். அந்த விஷயம் நல்லதா இருந்தா ஏத்துக்கிடுவாங்க. அப்படிதான் தமிழர்களுக்கு அல்லாத பிறமொழியைச் சார்ந்த ஈவே ராமசாமி நாயுடு அவர்கள் தமிழர்களிடம் வந்து பகுத்தறிவு கருத்துக்கள பகுத்துனாரு அப்படின்னோனே, மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இயல்பாகவே தமிழர்கள்ட்ட இந்த பண்பு இருந்தது. நல்ல விஷயங்கள ஏத்துக்கிடுறது. ம். அதனால அவரு சொன்னாரு அப்படிங்கிறனால எல்லாரும் பேருக்கு முன்னாடி சாதிய விட்டாங்க. அவரும் வந்து அத விட்டு இது பண்ணாரு. ஆனால் அது முழுமையாக நடந்ததா இவர்களுடைய ஆட்சியிலனா கிடையாது. இவர்கள் ஆட்சியிலே அத வந்து உடைக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ம். பெரியார்ன்னு படத்த ரிலீஸ் பண்றாங்க. ம். அதே ஆந்திராவுக்கு போனா, அது பெரியார் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரா மாறுறாரு. ம். ஏன் சார்? அதத்தான் வீரமணி இப்ப அந்த விளக்கத்துல சொல்றாரு. அந்த விளக்கம் அப்படியே ராமசாமி படத்துக்கு பொருந்துது. ஏன் ஆந்திரால போய் நீங்க வந்து பெரியார்ன்னு படத்த ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே? அங்க உங்களுக்கு அந்த சாதி பின்னொட்டு தேவைப்படுது வியாபாரத்துக்கு. இங்க உங்களுக்கு ஜிடி நாயுடுக்கு அந்த பின்னொட்டு தேவைப்படுது. அதான் இதுல அடிப்படையானது. ம். இங்க வந்து தமிழர்கள், தமிழர் அல்லாதவர்கள் இருக்காங்க. பிறமொழியினர்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மாரியான பாலங்கள் ஆரம்பிச்சு, பெயர்கள் எல்லாத்துக்குமே அவர்களோட பெயர் வைக்கிறாங்க. தமிழர்களுடைய பெயர்ல தமிழர்கள் பெருவாரியானவங்க கிடையாது. 1, 2 தலைவர்கள் தான் வந்து இந்த பின்னொட்டு சாதி பின்னொட்டு இருந்திருக்கும். அவர்களுடைய பின்னொட்ட கூட நீங்க வந்து நீக்குறது அளவுக்கு நீங்க போறீங்க. இப்போ முத்துராமலிங்க தேவரே முத்துராமலிங்க தேவர்னே வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ம். அத நீக்குறீங்கல்ல. அந்த ம். பேரு சாதி பேர் வந்துருது அப்படின்னு நீக்குறீங்கல்ல. அப்போ அந்த லாஜிக் இதுக்கும் வைங்க. முத்துராமலிங்கனார்ன்னு நாங்க புரிஞ்சுக்கிடுறோம்ல. ம். அதே மாரி நீங்க வந்து கோபால்சாமி, துரைசாமி, ஓ! அவரு தான் இவரு. ஜிடி நாயுடு தான்ப்பா அவரு முழு பேரு இதுன்னு தெரிஞ்சுட்டு போட்டும். என்ன 1 வருஷம் ஆகுமாங்க? மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. இன்னைக்கு இருக்க ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல எ எளிதா புரியக்கூடியது. இதுக்கு எதுக்கு நீங்க அப்போ அது நோக்கம் கிடையாது உங்களுக்கு. ம். ம். உங்களுக்கு ஜிடி நாயுடுங்கிற அந்த பின்னொட்டை பதிவு பண்ணணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம். சரி. இதுல குறிப்பா எனக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த அமைச்சர்கள் நீங்க திமுக அமைச்சர்கள், திமுகவுக்கான திராவிட இதுக்கே வந்து சாதிய வந்து சும்மா அழிக்கணும்னு சொல்றாங்க, ஒழிக்கணுன்றாங்க. ஆனா பேச்சளவுல தான் இருக்குன்னு சொன்னதுனால நான் சொல்றேன். கே.என். நேருவா இருக்கட்டும், ஆமா, அமைச்சர் கே.கே.எஸ்.எஸ்.ஆரா இருக்கட்டும், அவங்கலாம் வந்து பொது நிகழ்ச்சியிலேயே கொஞ்சம் ஆமா, வருடங்கள் நிகழ்ச்சியிலேயே வந்துட்டு, "நம்ம ஆட்கள் வாங்க, வந்து நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம ஆமா. ஆட்களுக்கு வேலை குடுப்பேன்." அப்படின்ற மாரியெல்லாம் நீ மேடையில சொன்னது, ம், இது ரொம்ப சர்ச்சைக்கானாச்சு. அப்போ இது என்ன மாரியான இதுக்கு வழிவகுக்குது சார்? ம். இவங்க பேசுறாங்க, குடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா, அமைச்சர்கள் இப்படியான ஒரு முன்னெடுப்ப எடுக்கிறது, பேசுறது, இது எப்படி நம்ம இல்ல எடுத்துக்கலாம்? அதான் அமைச்சர்கள் இந்த செயல செய்யும்போது, அத தலைமை அமைச்சர் கூப்பிட்டு கண்டிக்கணும்ல. ம். அத கண்டிக்கலல்ல. அப்போ என்னன்னா, இவர்களுக்கு இந்த சாதியை அரசியல் அவசியமாக இருக்கு. தொடக்கத்துல இருந்தே இத பண்ணிட்டு தொடக்கத்துல இருந்தே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடக்கத்துல இருந்தே. தமிழர்கள்ட்ட இயல்பாகவே இந்த சாதி மனநிலை இல்ல. அத ம். விடுன்னு சொன்னா, தவறுன்னு சொன்னா விட்டுருதாங்க. ஆனால் இவர்கள்ட்ட அந்த ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஆர்கனைஸ்ட் இருக்கு. அவர்களுக்கு இந்த சாதி சங்கங்கள் அவசியமாக இருக்கு. தேர்தலுக்கு அவர்களுக்கு பயன்படுகிறார்கள். ம். அப்படிங்கும்போது இவர்கள் அந்த அடிக்கட்டுமானத்தை தவிர்க்க மாட்டுக்காங்க. ஆனா தமிழர்கிட்ட வந்து பேசுறாங்க. மீண்டும் மீண்டும் சாதி ஒழிப்பு பேசுறாங்க. தமிழர்கள் சாதி வெறியர்கள்னு கட்டமைக்க முயல்றாங்க. ம். இப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்த சொல்றேன். ஆ மதுரை பக்கம்னு நெனைக்கிறேன். ம். உத்தபுரம் ச உத்தப்புறம் இந்த கோயில். இந்த ம். தீண்டாமை சுவர் இருந்துச்சு. தீண்டாமை அத நீக்குனாங்க. சரி தீண்டாமை சுவர், தீண்டாமை யார் கட்டினாலும் நீக்கலாம். ஆனா அது வந்து பிள்ளமார் சமூகத்தோடைய அந்த சுவர் போல இருக்கு. அதுக்கு வந்து இடதுசாரிகள் சிபிஎம்ல சிபிஎம். ஆரம்பிச்சு பல பேரும் வந்து போய் இறங்கி உடைச்சுட்டாங்க. சரி மகிழ்ச்சி. ஆனா, குறிஞ்சாங்குளத்துல வந்து ஒரு கோயில் இருக்கு. ம். காந்தாரி அம்மன். அந்த ம். கோவில் வந்து பறையர்களுக்கு சொந்தமானது. ம். சரியா? அந்த கோவில்ல வந்து இன்னும் வந்து அந்த காந்தாரி அம்மன் உள்ள போகாம இருக்காங்க. 4 பேர வெட்டி கொன்னாங்க. கொடூரமாக வெட்டி கொன்னாங்க பறையர்கள. ம். செஞ்சது நாயுடு சமூக மக்கள். அங்க போய் நீங்க சமூக நீதிய நிலைநாட்டணும்ல. ஏன் நிலைநாட்டல? இந்த சுவர உடைக்க முடிஞ்ச உங்களுக்கு, அங்க ஏன் செய்ய முடியல? ஏன்னா, அது இவர்களுடைய தெலுங்கு மக்கள் பேசக்கூடிய இன்றைய ஆட்சியாளர்களுக்கு பக்கபலமானவர்கள். அதனால அங்க வந்து மாட்டேங்குது. ஏன் அத வந்து சமூக நீதி அங்க நிலைநாட்டுங்களேன். இவ்ளோ பேசுறீங்கல்ல, ஊர் பேரு, தெரு பேரு, சாதி பேரு, எல்லா பேரும் நீக்கணும் அப்டின்லாம் பேசுறீங்கல்ல. மொதல்ல அங்க கட்டப்பட்ட கோயிலுக்கு அந்த காந்தாரி அம்மன உள்ள கொண்டு போய் வையுங்க. ஏன் ம். வைக்க முடியல? மொதல்ல நீங்க சாதி ஒழிப்பு அங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மத்த இடத்துக்கு வாங்க. ம். ம். அது செய்ய மாட்டாங்க. இங்க ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கு. தமிழர்கள், தமிழர்கள் அல்லாதவர்கள். திராவிடர்கள், தமிழர்கள் அல்லாதவர்கள் அப்படிங்கிற இது இருக்கு. இது வந்து இப்போது தான் 2009க்கு அப்புறம் தான் இந்த தமிழர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ம். இதுக்கு ம். முன்னாடி வரைக்கும் தெரியல.
அதனால இன்னைக்கு தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகு இவர்களுடைய தங்களுடைய அடையாளங்களை இன்னும் கூடுதலாக நிலைநிறுத்த விரும்புறாங்க. அது தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது இதெல்லாம் மாற்றப்படும். அது இல்லாம இப்ப ஜெடி நாயுடுன்னு வச்சிருந்தனால ஒண்ணும் இதாயிரப்படல. ஆனால் ம். எங்க கேள்வி வருதுன்னா, நீங்க முத்துராமலிங்க தேவருக்கு பேர ம், ம், நீக்கிட்டு, ம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை பேர நீக்கிட்டு, நீங்க வந்து அதுல கரெக்ட்டா முத்துராமலிங்கனார், சிதம்பரனார்ன்னு வைக்கும்போது, இதையும் வைங்க. இல்ல ஜி அதுக்கு வந்து இன்னொரு காரணமும் நம்ம எடுத்துக்கலாமா? இப்படி கூட எடுத்துக்கலாமா? வோட் பேங்க் இழந்துருவாங்க அந்த ம். இடங்கள்ல அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாமா அப்படி? அப்ப தமிழர்களுடைய வோட் பேங்க்னா வந்து எப்ப என்னனாலும் கிடைச்சிருமா உங்களுக்கு? ம், அதானே? ம், தமிழர்கள் ஏமாளி பயலுக. நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஓட்டு போடும்போது ரூ. 1000 ரூ. 2000 குடுத்தாச்சுன்னா வந்து குத்திட்டு போயிருவானுங்க. அப்படிங்கிற மனநிலை. மற்ற சாதிக்காரங்கன்னா, அவங்க வந்து அந்த வோட் பேங்க்கு அவங்கட்ட வந்து இந்த மாரிலாம் வைக்கணும். அத பகிச்சுக்கிடக்கூடாது ம், அப்படிங்கிற ம், எண்ணமா? ம், அப்படித்தானே எடுத்துக்கிட முடியும். அப்ப தமிழ் சாதிகள்னா உங்களுக்கு பிரச்சனை. ம், சாதி ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நயன்தாரா படம்னு நெனைக்கிறேன். ஜெய் வந்து சொல்லுவாங்க, "எங்க அப்பா தான் பயம். ம், ம், மத்தபடி ம், ஐ லவ் யூங்க" அப்படிம்பாருல்ல. ம், ம். அத மாரி இவர்களுக்கு வந்து தமிழ் சாதிகள்னா தான் பிரச்சனை. தெலுங்கு சாதின்னா ஐ லவ் யூங்க அப்படிங்கிற மாரி தான் இவர்களுடைய திராவிட அரசு, திராவிட ஆட்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. ம், ம். சரி எனக்கு இன்னொரு கேள்வி இதில என்னன்னா பர்ட்டிகுலரா நீங்க முத்துராமலிங்க தேவனார பத்தி சொன்னீங்க. கள்ளர் பள்ளி, ம், ஆதிதிராவிடர் பள்ளி இப்படியான பெயர்கள மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ பாஸ் ம், பண்ணியிருந்தாங்க. ஆனா, ஜெயராஜ் நாடார் ஸ்கூல் ம். இப்படியெல்லாம் நெறைய இருக்கு. முக்குளத்தோர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி நெறைய இருக்கு. இதுக்கும் இத மாத்துறதுக்கான ஒரு இத அவங்க அந்த ஜிஓல மென்ஷன் பண்ணல. இதுவரைக்கும் எந்த இதுவுமே இது பண்ணல. ஆனா, கள்ளர் பள்ளிகள மாத்தணும் அப்படின்னு ஒரு ஜிஓ இது பண்ணாங்க. அத வந்து அது எப்படி சரியா இருக்கும்? மாத்துனா எல்லாத்தையும் மாத்தியிருக்கணும்ல. அந்த இது இல்ல எப்படி அதான் பார்க்குறீங்க? இப்போ நீதிமன்றம் வந்து சொல்லுது, ம். இந்த பள்ளிக்கூடங்கள்ல, ஊர் தெருக்கள் பெயர்கள்ல வந்து சாதி இது இருக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது, அறிவுறுத்துது. அத வந்து செஞ்சா நீங்க முழுமையா தானே செய்யணும். ம். இப்ப ஆதிதிராவிடர் பள்ளி நலப்பள்ளிகள்னு வச்சிருக்கிறீங்க. ஆதிதிராவிட நலப்பள்ளிகள்ங்கிறது இன்றைய காலத்துல அந்த சமூக மக்கள் வந்து படிச்சு மேல வர்றதுக்காக ஒரு தனி கவனம் தனி ம், செலுத்துறதுக்காக ம், ம், ம். கொண்டு வரப்பட்டது. அதுக்குன்னு தனி நிர்வாகம் இருக்கு போல இருக்கு. ம், ம். அப்படிங்கும்போது அந்த நிர்வாக கட்டமைப்பை நீங்க தனியா வச்சுக்காங்க. ஆனால் பெயர்கள்ல, சுவர்ல ஆதிதிராவிடர் பள்ளி அப்படிங்கும்போது, அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்க வெளிய வரும்போது, அந்த பள்ளிக்கூடத்தோடைய சான்றிதழ்லயே அது வந்து பதிவு செய்யப்பட்டு வருது. ம், ம். இந்த பிள்ளைங்க எங்க போனாலும் ஆதிதிராவிட பிள்ளைங்க அப்படிங்கிறது தான் அடையாளமா மாறுது. இப்ப ஆதிதிராவிடர்ங்கிறது ஒரு சாதியான்னு கேட்டா இல்ல அது. ம், ம். இவர்களா சுட்டிக் கொண்டது முன்னாடி. இவர்கள் திராவிட அரசியலுக்காக ம், வச்சுக்கிட்டதுன்னு ம். வைங்களேன். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பின்னொட்டுகள் இருக்கிற பள்ளிகளுக்கு பின்னாடி அதுவும் சாதி சாதி வேற்றுமை பார்க்கக்கூடாது. சாதி ஒழிப்பு அப்படின்லாம் நம்ம குழந்தைகிட்ட பேசுற இடங்கள்ல நீங்க வந்து சாதி பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்கீங்கன்னா, அது நீக்க வேண்டியது அவசியமானது. அது ம். எந்த சாதியாக இருந்தாலும் சரி. அது நீக்க தான் கள்ளர் பள்ளிக்கூடமா அத நீக்க தான் செய்யணும். ம். ஆனால் இந்த நிர்வாக போர்ட நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ம், ம். அந்த நிர்வாகத்துல கள்ளர்கள் தான் இருக்கணும்னா, கள்ளர்கள் தான் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பள்ளிகளுக்கான செயல் திட்டங்களோ, வேலைகளோ, தேவைகளோ ம். பேச முடியும். ஆதிதிராவிடர் பள்ளிகள்ல இல்ல அந்த அப்படின்னா, கள்ளர் பள்ளிகள் அப்படின்னு ஒரு பொது இடத்துல இருக்கு அப்படின்னா, இப்போ கூடக்கோவில் அந்த மாரி நெறைய கிராமங்கள்ல கள்ளர் பள்ளி இந்த மாரி இருக்கு. கள்ளர் பள்ளியில அந்த சமுதாய மக்கள் தான் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ம், எல்லா சமுதாய மக்களும் ம். படிக்கிறாங்க. ஸோ அத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா, இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு சமுதாய மக்களுக்கான பள்ளிக்கூடத்த நீங்க மாத்துறதுனா ஓகே. ஆனா ம். அங்க எல்லா சமுதாய மக்களுமே இல்ல அப்ப படிக்கிறாங்கல்ல. பொதுவா மாத்திட்டு போயிருங்க. இப்ப ம், அரசு உயர்நிலை பள்ளிகள் இருக்கு. அரசு மேல்நிலை பள்ளிகள் இருக்கு. ம், அரசு பள்ளிகள்ங்கிறத பொதுவா வச்சிருக்கீங்கல்ல. இந்த போர்டுக்கு வந்து அப்படி இல்ல. ம், ம், இவர்களுக்குன்னு அன்றைய பீரியட்ல கை தூக்கி விடுறதுக்காக, தனியாக முக்கியத்துவம் குடுக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்ப அவர்கள் விரும்பாத பட்சத்துல நம்ம அத வந்து இது பண்ண முடியாது. ம், ம், இப்ப அந்த சமூக மக்களுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு, அவர்களுக்குன்னு அது உருவாக்கப்பட்ட ம், ம், பள்ளிக்கூடம்னா, அங்க வந்து அந்த மெம்பர்களாகவோ, அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவோ அவர்கள் இருக்கிறது சரி. ஆனா பின்னொட்டு பெயர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளின்னே வச்சுக்காங்க. ம், ம், அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. நீங்க ம், நீக்கிறதாக இருந்தால் முழுமையாக நீக்கிறதாக இருந்தால் எல்லா சாதி பெயர்களையும் நீக்க தான் செய்யணும். நைஸா வந்து ஒரு சாதி பெயர்கள மட்டும் நீக்கிட்டு, நைஸா இன்னொரு பெயர்கள விடுறதுங்கிறது அயோக்கியத்தனமானது, போலியானது. வீரமணி மாரியான டுபாக்கூர் சாதி ஒழிப்பு போராளிகள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சாதி ஒழிப்ப வந்து எங்க போய் பேசுவாங்கன்னா, அட்டவணை பிரிவினர்கள் வசிக்கிற நிகழ்ச்சிகள்லயோ, அவர்களுடைய கிராமங்கள்லயோ அங்க போய் பேசுறது. ம், சாதி ஒழிப்ப எங்க பேசணும்னா, எவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்களிடம் பேசணும். யாரா இருந்தாலும் சரி. எங்க ஆதிக்கம் இருக்குதோ, ஆதிக்கம் செய்றவனுடைய மனநிலை தான் மாறணுமே ஒழிய, ம், ஒடுக்கப்படுவனுடைய மனநிலை கிடையாது. நான் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துறேன். நான் தான் என்னுடைய மனநிலை தவறுன்னு சரி பண்ணிக்கணும். ம், ம். ஆனா நான் வந்து என்னால பாதிக்கப்படுறவன்ட்ட போய் சாதி ஒழிப்பு பேசுறதுங்கிறது முட்டாள்தனமானது. ஆனா திராவிட டுபாக்கூர் அரசியல்கள் அதத்தான் திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஜிடி நாயுடு பாலம் அததான் அதனுடைய சாட்சிகள் ஒண்ணு தான். நீட்சி தான். அதுக்கு வந்து கேவலமா முட்டு குடுக்குறாங்க. ம், ம்.
சார் இது தொடர்ச்சியா பார்க்குறப்போ கலைமாமணி தமிழ்நாடு அரசினால கொடுக்கப்பட்டது. அதுல தேர்வு செய்யப்பட்டதுல கேகேசி பாலு அவர்களுக்கு வந்து இது பண்ணாங்க. அவார்டு கொடுக்கப்பட்டாங்க. இந்த அவார்டு வந்து அவரோட வீடியோ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அதாவது 2 கல கல இந்த வள்ளி கும்மி. வள்ளி கும்மி ஆட்டம் வந்து இது பண்ணுச்சு. அதாவது 2022ன்னு நெனைக்கிறேன் நானு. எக்ஸாக்ட்டா அந்த அந்த டேட்ல அப்ப வந்து அவர் ஒரு சத்தியம் எடுக்குறாரு அந்த மாணவர்கள் முன்னாடி. ஏன்னா, அவர் தான் அந்த இத நடத்துறாரு. வள்ளி கும்மி ஆட்டம் இத அவர் தான் நடத்துறாரு. அவர் ஒரு சத்தியம் வாங்குறாரு அந்த மாணவர்கள்ட்ட. இந்த மாரி நாங்க எங்க சமுதாயம் இப்ப இதவே நாங்க திருமணம் பண்ணிக்குவோம்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. வற்புறுத்துற மாரி இவர் பண்றாரு. அப்போ ஒரு சாதி வெறியருக்கு நீங்க வந்து கலைமாமணி அவார்டு குடுக்குறீங்க அப்படின்னு நெறைய கண்டனங்கள் எழுந்துச்சு. இத நீங்க எப்படி இல்ல பார்க்குறீங்க? இதுல ஏன்னா ஆச்சரியப்படுறதுக்கு நேத்தைக்கு முதலமைச்சர் கையாலேயே அவரு அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதான் அந்த இது. இல்ல இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவர்கள் அத குடுக்கலன்னா தான் ஆச்சரியம். ம். திராவிட மாடல் சமூக நீதின்னு பேசுற அரசு, இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இப்படி செய்யலன்னு தான் ஆச்சரியம். உங்களுக்கு கலை தாகத்தோட கலைஞர்கள் அவ்வளோ பேர் இருக்கான். ம். அதுக்கு நடுவுல ஒரு அரசியல்வாதியாக இந்த மாதிரியான சாதி சங்கத்தை நடத்திக்கிட்டு, அதுல வந்து இது பண்ணக்கூடிய ஒரு நபரை தேர்வு பண்ணி குடுக்குறன்னா, நீ எவ்வளோ குயுக்தியான ஆளு. இப்ப இத குடுக்கும்போது, இப்ப 4 பேர் எதிர்ப்பான்ல. ம். இப்ப 4 பேர் எதிர்க்கும்போது, அவன் எதிரிகளுக்கும், இந்த வாங்குறவனுக்கும் இடையிலான மோதல உண்டு பண்றது. ம். ம். இப்ப இவன் வந்து அந்த ஆளு வந்து ஒரு அடிப்படைவாதி. அந்த ஆளுக்கு போய் குடுக்கீங்கன்னு இங்க ஒரு 4 பேர் எதிர்ப்பான். அந்த 4 பேர்ல பல சமூகத்தவர்கள் இருப்பாங்க. ஆனா அது பொது தோட்டத்துல என்ன ஆகும்னா, அட்டவணை பிரிவினரா இருப்பாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்த உருவாகும். ம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சமூக மக்களுக்கும், இந்த சமூகத்துக்கும் இடையில வந்து பகை உணர்ச்சியை நீட்டிப்பது. ம். ம். இது ஒரு நுணுக்கமான அரசியல். ம். அப்படிங்கும்போது 2 பேருக்கும் இடையில மோதல் வரும். இந்த ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்க மாரி, இந்த திராவிட கூத்தாடிகளுக்கு இந்த சாதியினர்கள் வந்து அடித்து கொண்டால் மகிழ்ச்சி. ம். அடிப்படையில இதுதான். நேரடியா பச்சையாக சொல்றதுன்னா இதுதான். இந்த சாதி சண்டைகள் வந்து இந்த வடிவேலு இம்சேரசன் படத்துல வர்ற மாரி, சாதி சண்டைக்கு மைதானத்த கட்டி வச்சிருப்பானுங்கல்ல, ம். அத மாரி தான் திராவிடம். இங்க வந்து சாதி சண்டைகள் இருந்தால் தான் திராவிடம் உயிர் வாழும். இங்க தமிழர்கள் தமிழர்களாக ஒன்று கூடிட்டாங்கன்னா, திராவிடத்துக்கு வந்து வேலையே கிடையாது. அப்போ ஒரு காலமும் அத செய்யறதுக்கு திராவிடம் அனுமதிக்காது. இல்ல சார். இது வந்து முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்குதா? இல்ல ஆட்சியாளர்கள் பண்ற ஒரு சதி வேலைகளோ, இல்ல குழப்பங்கள்னால இது அரங்கேறுதான்ற அதிகாரிகள் மாரி? திருமாவளவன் சொல்ற மாரியா? முதல்வர் அப்பாவி. அந்த அதிகாரிகள் தான் வந்து எல்லாம் கீழ்நிலை அதிகாரிகள் தான் இதெல்லாம் செஞ்சு விடுறாங்க அப்படின்னு. ம். முதல்வர் ம். குழந்தை. ம். ம். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது. அப்படி தெரிஞ்சு நடக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்படி அதுக்கப்புறம் விமர்சனங்கள்லாம் வந்துச்சுல்ல. சரி அப்படின்னா எடுத்திருக்க வேண்டியது தான் நீக்க வேண்டியது தானே. ம். ஒரு தப்பான ஆளுக்கு நம்ம விருது அறிவிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஏன் நீங்க வம்படியா குடுக்குறீங்க? ம். என்ன செஞ்சிருவானோ அப்படிங்கிறது தான். அவன் என்ன 4 பேரு கத்திட்டு கிடப்பானுங்க. அதெல்லாம் கூட இப்ப இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த கடந்த முறை ஆட்சியில இருந்தப்போ இந்த கருத்து கந்தசாமிகள், எழுத்தாளர்கள், இன்டலெக்சுவல்கள், போராளிகள் அப்படின்னு ஏகப்பட்ட குழுக்கள் இருந்தாங்கல்ல. அவைங்கலாம் வந்து ஊன்னா எது செய்தி வந்தாலும் உடனே தங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு இருந்தாய்ங்க. ம். அந்த உயிரினங்கள எல்லாம் நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க? இல்ல. எல்லாம் காணாம போச்சு. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்தோனே, ம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு போஸ்டிங் போட்டாய்ங்க. எழுத்தாளனுக்கு வந்து இந்த விருது வாங்குனா வந்து வீடு இலவச வீடு ம். 10,00,000 ம். பணம் ம். ம். முடிப்புன்னோனே அவன் வாய பொளந்துக்கிட்டு இருக்கான். அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துராதா? அதை எதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ போட்டு விளங்காத ஸ்டேட்டஸ போட்டு கெடுத்துக்குவானே. ம். எல்லாம் செத்துட்டாய்ங்க. அண்ணா அறிவாலயத்துல எல்லாத்தையும் புதைச்சாச்சு. ம். ஒரு பயம் வெளிய கிடையாது. இதே நாளைக்கு ஆட்சி மாறட்டும். ஆட்சி மாறினோனே எல்லாம் அந்த அந்த மம்மிகள் வந்து உயிர் தழுவும்ல. ம். அந்த மாரி வெளிய வந்துருவாங்க. அப்படி இது வந்து ஒரு நுணுக்கமான ஆட்சிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கருணாநிதி ஆட்சிய கூட வேற மாரி சொல்லலாம். ம். இவர்களுடைய ம். ஆட்சி வந்து தந்திரமானதா இருக்கு. ம். ம். ஸ்டாலின் ஆட்சி நுணுக்கமா ஒவ்வொருத்தரையும் யார எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கிறத வந்து அழகா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த அதுவும் குறிப்பாக அறிவுத்தளத்தை சார்ந்தவர்கள் ஒரு பாரதியார் தான் சொல்லுவான். படித்தவன் சூதுவாதம் செஞ்சா போவான் போவான் ஐயோன்ட்டு ம். இந்த ம். மாரி. ம். அத மாரி இந்த படித்தவர்கள் வந்து ஒரு ஆட்சியில தவறு நடக்குதுன்னா, அவன் எவனா இருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அத கேள்விக்குள்ளாக்கணும். அதுதான் அவன் படிச்சவன். ம். அவன் தன்னை கருத்தாளன், அறிவுஜீவின்னு சொல்றதுக்கு தகுதி உள்ளதுன்னா, யாரா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அது ஒரு அறத்தோட நம்ம வந்து பார்த்து அத சரி, தவறுன்னு பேசணும். அதுதான் படித்தவனுடைய சிறப்பு. ம். ம். ஆனால் இந்த படித்தவர்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி கமுக்கமா மாறுறது இருக்குல்ல, ம். அது வந்து கேவலமா மாறிப்போகும். அது என்ன இடிப்பார் இல்லாத மன்னன்ங்கிற மாரி, அத சுட்டி காட்டுறதுக்கு ஆள்கள் இல்லன்னா இப்படிதான் போகும். ம். அந்த ம். சுட்டி காட்டக்கூடிய ஆள்களுக்கே வந்து லஞ்சம் கொடுத்து முடிச்சுட்டா, ம். 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 அதுதான் இப்போதைய திராவிட மாடல் ஆட்சியில நடக்குது. சாதிய வன்கொடுமை, சாதிய கொலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அ, திராவிட மாடல் ஆட்சியில அதிகமா ஆ. நடக்குது அப்படின்ற மாரி நீங்க ஒரு கருத்த முன் வச்சீங்க.
அந்த கருத்துல இருந்து நான் என்ன கேட்கிறேன்னா, மேபி நடவடிக்கைகள் எடுக்குறாங்க அப்படின்றதுனால சாதிய கொலைகள் வெளியில தெரியுதா? இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கின்ற சாதி இருக்குல்ல. கொலைகள் வந்து இயல்பாகவே எல்லா காலங்களிலுமே நடக்கத்தான் செஞ்சிருக்கு. ம். இல்ல அதுதான். அத இல்லன்னு ஆ. சொல்லல நம்ம. ஆனால் நீங்க வந்து திராவிட ஆட்சி பேசிக்கிட்டு இத விஷயங்கள சொல்லிட்டு வர்றீங்கல்ல. ம். நீங்க அந்த விஷயத்துல என்ன முன்னெடுப்பு செஞ்சிருக்கீங்க? அத தீர்க்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ம். இவ்வளோ நாள் நாங்க பெரியார் கைய பிடிச்சு வளர்ந்தோம், அத பிடிச்சு வளர்ந்தோன்ட்டு வந்திருக்கீங்கல்ல. பேசுனீங்கல்ல சாதி ஒழிப்புன்ட்டு. ம். அந்த சாதி ஒழிப்புக்கு என்ன செயல்பாடு செஞ்சீங்க? ம். அப்படிங்கிறத தான் கேட்கிறோம். என்ன நீங்க ஊர் ஊரா போய் என்ன பிரச்சாரம் பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? என் சாதி என் மண்டையில இருக்கிற சாதி அந்த வைரஸ வந்து போக்குறதுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க? அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொன்னு இங்க ஆணவ படுகொலைங்கிறது ஏதோ வந்து அட்டவணை பிரிவினருக்கு, அவர்களுக்கும் பொண்ணு ம். வேற ம். சமூகம், மைனர் மைனாரிட்டி. பிற்படுத்தப்பட்ட சமூகம், பையன் அட்டவணை பிரிவு. அதனால தான் நடக்கு அப்படிலாம் கிடையாது. இங்க சாதி வந்து எல்லா பிரிவுலயுமே நடக்குது. ம். கும்பகோணத்துல வந்து ஒரு ஆணவ படுகொலை ஆணவ நடந்தது. ஆமா. அந்த ஆணவ படுகொலைய சேர்ந்த இறந்த பையன் வந்து ஆ ஒரு இடைநிலை சாதி ம். பையன். ம். கொன்றவங்க வந்து பொண்ணு வீடு வந்து பறையர் வீடு. ம். பொண்ணு ஆணவ படுகொலை செஞ்சுட்டாங்க. இது ஆணவ படுகொலையா இல்லையா? ஆணவ படுகொலை. படுகொலை தானே. படுகொலை. அதே வந்து வேற மதத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து திருமணம் செஞ்சாங்க. அதுல கொலை செய்யப்பட்டாங்க. அது ஆணவ படுகொலையா இல்லையா? அதுதான். இந்த படுகொலைகள் எல்லாமே நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதுனால வெளியில தெரியுதா? நடவடிக்கை எடுக்கப்பட்டதில்ல. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் வெளிய வருது. ம். அன்றைக்கு வெளிய வரல. அன்றைக்கும் இருந்தது. ம். ம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வீழ்ச்சிகள் ஒவ்வொரு பகுதியில நடக்கும்போது, அதை யாரோ ஒருத்தவங்க பதிவு பண்ணி வெளிய சொல்றாங்க. அது ம். ம். குறித்து கருத்துக்கள் பலரும் பகிர்றாங்க. அப்படினால அது டிபேட்டா மாறுது. ம். ம். அன்னைக்கு இல்ல. இப்ப கவின் படுகொலை நடந்தது. கவின் படுகொலை நடந்ததுனால அந்த சமூகத்தவர்கள் எல்லாருமே வந்து அப்படியானவர்களா கிடையாது. கிடையாது. இயல்பாக சாதியில வெவ்வேறு சாதியைச் சார்ந்தவர்கள் இயல்பாக திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்றாங்க. ம். 1, 2 சம்பவங்கள் அங்கங்க நடக்குது. அதையுமே நம்ம முற்றிலும் முழுதாக ஒழிக்கணும். அத நோக்கி தான் பயணிக்கணும். நம்ம வந்து இந்த விஷயங்கள பூதாகரப்படுத்தும்போது, ம். ம். மற்ற இயல்பாக வாழ்றவங்க அல்லது இயல்பாக சாதியில அந்த ஒண்ணுமே கிடையாது. மனம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு தடுமாற்றம் வர்றதுக்கான சூழல உருவாக்குது. ம். ம். ஆனா சமூகத்துல இயல்பாக எவ்வளோ திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிற்படுத்தப்பட்ட பையன் வந்து அட்டவணை பிரிவு பொண்ண திருமணம் பண்றதும், அட்டவணை பிரிவு பையன் வந்து பிற்படுத்தப்பட்ட பொண்ண திருமணம் செய்றது, நல்ல சந்தோஷமாக வாழ்றாங்க. இயல்பாக இருக்காங்க ம். சமூகத்துல. நாம இந்த விஷயங்கள வந்து பூதாகரப்படுத்தி பேசுறாங்க. அதுவும் குறிப்பாக அட்டவணை பிரிவை சார்ந்த பையன் கொல்லப்பட்டால், ம். அது வந்து பெரிய லெவல்ல இதாக நடக்குது. அது வந்து ஏன் வந்து கும்பகோணம் விஷயம் பேசப்படல? ம். கொன்றது பறையர் வீட்டு ஆள்கள். ம். பையன் வந்து முதலியாரோ ஏதோ ஒரு ம். சம்பவம். ம். ஏன் அந்த விஷயம் பேசப்பட்டிருக்கும்ல? அது ஆணவ படுகொலை தானே! ஆமா. கவின் கொலை பேசப்பட்ட அளவுக்கு இது பேசப்பட்டிருக்கணும்ல? ஏன் பேசப்படல? அப்படிங்கும்போது சில விஷயங்கள் வந்து சமூகத்துல சில விஷயங்கள் பேசப்படாம கடந்து போகுது. ம். ம். நீங்க சாதி ஒழிப்பு பேசுறீங்கன்னா, எல்லாத்தையும் பேசுங்க. எல்லாத்தையும் கண்டிச்சு பேசுங்க. அதான் சரியான பார்வையா இருக்க ம். முடியும். அப்படி அதுதான் வந்து இதா இருக்க முடியும். சார் இன்னொன்னு எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, திராவிடம், தமிழர் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தீங்க. இந்த சாதிய பெயர்கள நீக்கம் பண்றது வந்து தமிழர்களுக்கான ஒரு திரையா இருக்கா? மறைக்கப்படுற திரையா வந்து ஆமா. இருக்கா? ம். இல்ல அது அத அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிடுறேன். நான் ம். ஆரம்பத்துல ம். வந்து பெரியார் நான் திராவிட ஆதரவாளர், பெரியார் ஆதரவாளர், ம். பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவன். ம். அப்படிங்கும்போது எனக்கு அப்போ புரியல. ம். அது ம். ஒரு நுணுக்கமான அரசியலை பெரியார் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னு இப்போ தோணுது. ம். அதுலேருந்து வெளிய பார்க்கும்போது, அவர் இங்க தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதவர்கள் பிறமொழியினர் ஆள்வதற்காக அவர்கள் உருவாக்கிய இந்த கோட்பாடு தான் இந்த சாதி பேரை நீக்கிறது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். மும்பையிலயோ இல்ல வட மாநிலங்கள்லயோ எல்லா இடங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, சர்நேம் அப்படிங்கிற சாதி பேர் அங்க இருக்கும். ம். குடும்ப பெயரோ, குடி பெயரோ அப்படிங்கிறது. அங்க ஒரு காம்ப்ளேயும் இருப்பாரு, போஸ்லேயும் இருப்பாரு. போஸ்லே காம்ப்ளே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். காம்ப்ளே போஸ்லே டிஸ்டர்ப் ம். பண்ண மாட்டார். ம். காம்ப்ளே அட்டவணை பிரிவுல வருது. போஸ்லே பிசி பிரிவுல வருது. அவங்க வெளிப்படையா தான் இருக்காங்க. அலுவலகத்துல இயல்பாக வாழ்றாங்க. பெயருக்கு பின்னாடி இவங்க சாதி பேர் இருக்கு. அவர் யாருன்னு தெரியுது. அவர மதிக்கலன்னா இஷ்யூ ஆயிரும்னு இவனுக்கு தெரியும். ம். சரியா? அப்படிங்கிறது இது இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இவரு பேர நீக்கணும்னே எல்லாமே வந்து பேருக்கு முன்னாடி நீக்கிட்டோம், மூலையில ஏத்திட்டோம் ம். சாதி. ம். மண்டைக்குள்ளே இருக்கு. எதிர்ல உட்காந்துருக்க இந்த பொண்ணு என்ன சாதியா இருக்கும்? நீங்க வந்து பாலா இவரு என்ன சாதியா இருப்பார்? இந்த சிந்தனை வந்து தான் வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ம். பொதுவான ஒரு உரையாடலா இருக்காது. ஆனால் வெளிப்படையாக அதுக்கு இவர்கள் இந்த அரசியல் செய்றதுக்கு முன்னாடி, வெளிப்படையாக இந்த சமூகங்கள், பெயர்கள் இருந்தது. அந்த பண்போட தான் வந்து இருந்தாங்க. அவர்கள கஷ்டப்பட்டவங்களும் இருந்தாங்க, உயர்ந்த ம். நிலையில இருந்தாங்க. ம். எல்லாமே இயல்பாகத்தான் இருந்தது. இதுல வந்து பெரியார் அவர்களுடைய அல்லது ஈவே ராமசாமி நாயக்கர் இந்த இஷ்யூனால நம்ம அப்படி சொல்லிருவோம். ஏன்னா ம். இவங்க தான் வந்து அது அவர் அப்படித்தானே தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாருல்ல ம். ம். வீரமணி. ம். ம். அதனால ஈவே ராமசாமி நாயுடு அப்படிங்கிறவரை வச்சுக்கிடுவோமே. அவரு வந்து இத பண்ண பிறகு தமிழர்லாம் இந்த பெயர்கள விட்டுட்டாங்க.
இது அவர் எதுக்காக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த பிறமொழி பெயர்களை வச்சுக்கிட்டா, அவர்கள் தங்களை ஆள்பவர்கள் யாரு? அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும் தமிழர்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்தினால அவர் வந்து சாதி பெயரை நீக்கணும் அப்படிங்கிற தொனியில விட்டுருக்காரோ அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு தமிழர்களுக்கு வந்திருக்கு. ம், ம், ம். ஆள்றது வந்து நாயுடு ஆள்றாங்கன்னு தெரிஞ்சா, உங்க நாயுடு, தெலுங்கு அப்படின்னு சொல்றானுங்க தமிழர்கள். அப்போ தமிழர்கள் நிற்பது வேட்பாளர்கள் நிற்பது நாயுடு, தெலுங்கரு அப்படின்னா அவருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற இதுல அவர் இது பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது. ஏன்னா, ம், ம். த ந தமிழர் கழகம் அப்படின்னு பெயர் வைக்கணும். ம். அப்படிங்கும்போது இங்க இருக்கிற பிறமொழியினர்லாம் போய் அவர்ட்ட வந்து, நீங்க தமிழர் கழகம்னு வச்சுட்டீங்கன்னா, அப்ப நாங்கலாம் வந்து வெளிய போக வேண்டியிருக்குமே. அப்ப நாங்க தமிழர்ன்னு சொல்ல முடியாது. ம், ம். நாங்க வெளிய போக வேண்டியிருக்குமே. அப்படிங்கிற இத சொன்ன உடனே அவர் வந்து தமிழர் கழகம்ங்கிற பேர தூக்கிட்டு, அ திராவிடர் கழகம்னு பேர வச்சு முடிச்சுட்டாங்க. ம், ம். அதுக்கு வந்து சொல்லுவாங்க, தமிழன்னு சொல்லிட்டா வந்து பாப்பான் உள்ள பூந்துருவான்னு 4 உருட்டு கதைகள சொல்லுவாங்க. ம், அப்படிலாம் ம், கிடையாது. ம். இங்க வந்து அதே மாரி தெலுங்கு பிராமணர்கள் இருக்காங்கல்ல. இங்க தமிழ் பிராமணர்கள் இருக்க மாரி தெலுங்கு தெலுங்கு பிராமணர்கள் பிராமணர்கள். இருக்காங்கல்ல. ஆமா. இவர்கள் திராவிடத்தின் அடிப்படையில ஒண்ணா நின்னுக்கிடுறாங்க. ம். இதுதான் அடிப்படையில. இந்த சாதி பெயரை நீக்கணும். அது அது ஒண்ணும் கிடையாது. அது ஒரு மூலையில இருக்க ஒரு சிந்தனை அப்படிங்கிறத தவிர்த்துட்டு, அ அத கடந்து பயணிச்சு எல்லா சக மனிதர்களையும் எல்லாரையும் பரஸ்பரம் அன்பு பாராட்டுறது, நேசிக்கிறது அப்படிங்கிறது மனிதத்துக்கு அவசியமானது. ம், ம், ம். ஆனா, அத இல்லாம நம்ம வந்து போலியா என்னென்னமோ பேசிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கோம். அது கடைசியில இப்படி ஜிடி நாயுடு பாலம் மாரி அம்பலப்பட்டு நிக்குது. ம். இதுக்கு முட்டு குடுக்குற இதுக்கு நிலைக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல ஈவே ராமசாமி நாயக்கர்ன்னு இருந்ததுக்கான அதுக்கு ஆமா, அப்படி வந்ததுக்கான எதிர்ப்புகள் ஆமா, இருந்ததுல்ல. ஆமா. அந்த அந்த இதுக்கான ஈக்குவலான இது இங்க இருக்கா? அப்படின்னு பார்க்கணும்ல சார் இல்ல நம்ம. இன்னைக்கு இத வந்து கேள்வி கேட்குறாங்க. ம். அத வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது அவர்கள் முட்டு குடுக்குறாங்கங்கிறேன். ம், ம். அத வீரமணி மாரி ஆரம்பிச்சு திராவிட ஆதரவாளர்கள் வந்து இத வந்து நியாயப்படுத்தி, ஆமா அவர் அப்படித்தானே தெரியும் அப்படின்னுங்கிறாங்க. ம். நம்ம திரும்ப அத தான் கேட்கிறோம். எப்ப முத்துராமலிங்க தேவரை எங்களுக்கு இப்படிதான் தெரியும். நீங்க ஏன்பா முத்துராமலிங்க தேவரை வந்து தேவர தூக்கிட்டு வந்து இது பண்ணீங்க அப்படின்னுங்கிற கேள்வி எழுது தானே. ம், ம். அப்போ இந்த 2 பாரபட்சம் எதுக்கு? வைங்க கோபால்சாமி, துரைசாமி, பாலன் வைங்க. கீழ போடுங்க. அவர் போட்டோ வச்சுக்கங்க ஓரமா. முடிஞ்சு போச்சு. ம். இவ்வளவு நாள் ஏங்க அவ்ளோ எல்லாத்தையும் விட்டுருங்க. அவங்களுடைய வாரிசுகள், ம். ஜிடி நாயுடுவுடைய வாரிசுகள், அவர்கள் வச்சிருக்க நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஜிடி, ஜிடின்னு தான் வச்சிருக்காங்க. எந்த இடத்துலயுமே நாயுடுன்னு வைக்கலங்க. ம், ம். அவன் சொந்த பிள்ளைகளுக்கே வந்து அத பின்னாடி சாதி பின்னொட்டு போடுறதுக்கு விருப்பம் இல்லங்கும்போது, நீங்க என்ன வெங்காயத்துக்கு அந்த பாலத்துல கொண்டு போய் இது பண்றீங்க? அப்ப நீங்க பேசுற சாதி ஒழிப்பு டுபாக்கூருன்னு தானே ஆகுது. இதுல இருந்தா அத நம்ம விமர்சிக்க ம், வேண்டியிருக்கு. ம், ம். அப்போ திராவிடத்துக்கு இந்த போலித்தன முகம் தான். ஒரு பக்கம் இன்டெலெக்சுவல் மூஞ்சிய காட்டுறது, நாங்க சாதி ஒழிப்பு அது பண்றது, இது பண்றதுன்ட்டு தோற்றத்த உருவாக்குறது. இன்னொரு பக்கம் சாதி குழுக்கள வளர்த்து விடுறது. இவ்வளோ சாதி குழுக்கள், சாதி சங்கங்கள்லாம் வந்தது எல்லாமே திராவிடத்தால தான். இவர்கள்லாம் இன்றைக்கு தேர்தல் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா மாறி நிக்கிறாங்கங்க. ம், ம், ம். இதுக்கு வாய்ப்ப உருவாக்கி கொடுத்தது தானை தலைவன் கருணாநிதி அவர்கள் தான். ம். சாதி சங்கங்கள்லாம் வந்து கூப்பிட்டு தேர்தல் அரசியலுக்குள்ள இழுத்து, அத வந்து அரசியல் கட்சியா அங்கீகரிச்சதெல்லாம் இவருடைய வேலை தான். ம். இப்படி வந்து அது ஒரு நீண்ட நுணுக்கமான வேலை. ம். இந்த சாதி சங்கங்கள் இருக்கணும். இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணும். வெட்டுக்குத்து உழணும். இதெல்லாம் வந்து மேலோட்டமா பார்த்தா தெரியாது. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது, அது தேர்தல் அரசியல்ல எதிரொலிக்கும். ம், ம். அந்த நுணுக்கமா. சரி, இறுதி கேள்வியா உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்படியான முன்னெடுப்புகள் வந்து உண்மையிலேயே சாதிகள அழிக்குமா? இல்ல இது சும்மா ஒரு பேச்சுக்கான அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்க்கான ஒரு எண்ணமா? என்ன மாரியான இது? இது உண்மையாக ஜாதிகள இந்த அழிக்குமா? பெயர் ஒழிக்குமா? நீக்கிறதுங்கிறது. இந்த பெயர்கள் நீக்கம். பெயர் நீக்கிறதுங்கிறது என்ன அளவுல வந்து அது வந்து வாய்ப்பில்ல ராஜா தான். அது நம்ம வந்து மேலோட்டமா சொல்லிக்கலாம். நாங்கலாம் சாதிக்கு முன்னாடி பேர் போட்டதில்ல அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து, ம். அது முழுமையான தீர்வாகாது. கேட்டா வந்து சாதி பேர போடுற விரும்புறவன உட்ரு. ம். அத அப்படியே வந்து பயணிக்கட்டும். அத வந்து அவன் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் நிலை வரும்போது, இது தன்னாலே அந்த பெயருக்கு மதிப்பற்ற சூழல் வந்து போகும். ம், ம். என்ன பேர்றா பின்னாடி, அது வெறும் பேர் தூக்கு அப்படின்னு அவனே தூக்குற நிலைக்கு வந்துருவான். ஆனா நம்ம அத வந்து மீண்டும் மீண்டும் அழுத்தமா செய்யும்போது, அது கூடுதலாக வலுப்பெற தான் செய்யும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதான் கிராமங்கள்ல அந்த இல்ல பெயர்கள் நீங்க வந்து என்ன போய் கேட்கிறேன், நான் இப்போ ம், இந்த போரூர் மையானத்துல ம், எல்லா சாதி பணமும் எரியுது. ம், தூக்கி வந்தா 5 மணிக்குள்ள கொண்டு வந்தா இப்போ எரிச்சு சாம்பல கரைச்சு கையில குடுத்துடுறான். சரிதானே? அங்க வந்து இல்லப்பா நாடார் போனதுக்கு தனியா டைமு, கோனார் போனதுக்கு தனியா, பறையர் போனதுக்கு தனியா, ம், நாயுடு போனதுக்கு தனியான்னு வச்சிருக்காங்களா? இல்லல்ல. எந்த பணமா இருந்தாலும் அது பணம் எனக்கு. அங்க எரிக்கிறவனுக்கு பணம். அவ்வளோதானே? ம், ம். அத வந்து எரிச்சு குடுத்துடுறான்ல. இது ஏன் ஊர்ப்புறங்கள்ல நடக்க மாட்டுது? கிராமப்புறங்கள்ல ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனி சுடுகாட உருவாக்கி வச்சு அவிக்க யாரு? அங்க போடு, ஆள போடு நீ. அதுக்கு ஒரு அரசு ஊழியர போடு. ம், அரசு ஊழியர டச் பண்ணா கொலை கேஸ் பாயுன்னு போடு. ம். கடும் தண்டனைன்னு குடு. தூக்கி போட்டு சங்குல மிதி.
வழிக்கு வருவான்ல. அங்க ஊர்ல வந்து நீ மயானத்த கட்டி வச்சுட்டு முடிச்சிடுற. ம். அப்போ அதுக்கு ஊழியர் ஆள் இல்லங்கும்போது, அந்த ஊர்க்காரன் தனக்கான சாதிக்குன்னு தனி சுடுகாடு வச்சுக்கிடுறான். ஆள கூப்பிட்டு வச்சு செய்றாங்க. நீங்க அத அரசு வேலையா மாத்து. அதுக்குன்னு ஒரு ஆள போடு. நியமி. அவனுக்கு சம்பளத்த போடு. அந்த பணம் எல்லாருக்கும் பொதுவான பணம் தான். நகரத்துல நடக்கிற விஷயம் ஏன் கிராமத்துல நடக்க மாட்டுது? ம். கிராமத்துல உனக்கு அந்த சாதி ஓட்டு தேவை. அதனால நீ செய்ய மாட்டுக்க. ம். ம். நகரத்துல அது தேவையில்ல. அதனால நகரம் எல்லாரும் கலந்த பகுதியா இருக்கு. ம். எல்லாரும் வர்றாங்க, வாழ்றாங்க. நகரத்துல ஏன் இந்த சாதி வெறி பிரச்சனைகள் இல்ல? சென்னையில ஏன் ஜாதி வெறி பிரச்சனை இல்ல? சென்னை எல்லாரையும் வந்தவர்கள் எல்லாரையும் வரவழைக்குது, அரவணைக்குது, வாழ வைக்குது. ம். இங்க வந்து பொத்திக்கிட்டு வாழ்றான். ஊருக்கு போனோனே சாதி பெருமை பேசுறான். இங்க வந்து குப்பை அள்ளுறான், பேப்பர் பொறுக்குறான். என்ன பண்ணா என்ன வேலை கிடைச்சாலும் பார்க்குறான். அங்க போனா தான் வந்து ஆண்ட பரம்பரைன்னு மீசைய முறுக்கிட்டு இருக்கான். ம். இதான் கிராமங்களுக்கும் நகரங்களும். ஒரு வகையில இந்த கார்ப்பரேட் அரசியல், இந்த கட்டுமான ரியல் எஸ்டேட்டுகள் வரவு என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே ஒவ்வொன்னா உடைச்சுக்கிட்டே வருது. மறக்க செய்யறது. அது உடைச்சிட்டு வருது. அதான், இப்போ அதான். வந்து ஒரு பகுதியில கேட்டட் கம்யூனிட்டி வருது. ம். அந்த பகுதி முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டவணை பிரிவினர் வசித்த பகுதியா இருக்கலாம். ம். ம். அந்த பகுதியில ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி கட்டுறான். அந்த கேட்டட் கம்யூனிட்டில முஸ்லீம் இருக்காரு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அட்டவணை பிரிவு இருக்கு, பிசி, எம்பிசி எல்லா பேரும் ஒண்ணா இருக்கான். ஒரே குடியிருப்பா மாறுது. இந்த ரியல் எஸ்டேட் அத செய்யுது. ம். ம். தியேட்டர் அத செய்யுது. பேருந்து அத செய்யுது. ரயில் பயணங்கள் அதை செய்யுது. இத மாரி அரசும் மத்த எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சா அது நடக்கும். என்கிட்ட கிராமங்கள்ங்கிற இது தகர்ந்தாலே வந்து இந்த சாதிய இது இல்ல மாறும். அப்படி பார்த்தா நம்ம கிராமங்கள் இல்லாமலே போயிடும்ல அப்படி பார்த்தா. அப்படித்தான் போகும். ஆ. நீங்க இது ஒண்ணு ஒழியணும்னா அதுதான் நடக்கும். ம். ம். கிராமங்கள் இன்னைக்கு கட்டுப்பாடான கிராமங்கள் இந்த ரியல் எஸ்டேட் வந்தோடனே சகஜமா எல்லாம் மாறுதுல்ல. ம். இது ம். ஒரு பக்கத்துல வீழ்ச்சி. ம். இந்த மாதிரியான கட்டுமானங்கள் வந்து இயற்கை வளங்களை சூறையாடுறது, விவசாய நிலங்களை காலி பண்றதுங்கிற வீழ்ச்சி. இன்னொரு பக்கம் அது இந்த மாதிரியான ஒரு சமத்துவத்தை சமத்துவம். ம். உருவாக்குது. ம். ம். அது பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியல. அதை சொல்ல தெரியல எனக்கு. ம். ம். சரி, எங்களோட இன்னைக்கு பங்கேற்று பல்வேறு தகவல்கள பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி சார்.